நண்பர்களே, வணக்கம். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று சமூக செய்திகளை, வாழ்வியல் அறங்களை, மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டிய தேவைகளை, விளிம்பு நிலை மக்களை குறித்து தனது வாழ்நாளெல்லாம் சிந்தித்து எழுதி கொண்டிருந்த உலக பெருங்கவிஞன், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த நாளில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதில் பாவேந்தர் பாசறை பெருமை கொள்கிறது. நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஆளுமைகள் வந்திருக்கிறீர்கள். மரபு கவிதைகளை வழங்குவதற்காகவும் பாவேந்தர் குறித்த கவிதை படையலை வழங்குவதற்காகவும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பாவேந்தர் பாசறையின் சார்பான அன்பான வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய குறையான வரவேற்புரை வழங்குவதற்காக அமைப்பினுடைய நிறுவனர் ஐயா முகம் இளமாறன் நம்மோடு இணைகிறார். ஐயா, நீங்க பேசலாம். இளமாறன் ஐயா பேசலாம். செந்தமிழே, அருள் தேனே, செயலனை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயிரில் நைந்து போம் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய 136வது பிறந்தநாள் விழா பாவேந்தர் பாசறையின் சார்பில் இன்றைக்கு குவியம் வழியாக இந்த கவிதை திருவிழா நடைபெறுகிறது. கடந்த 33 ஆண்டுகளாக இந்த விழா அரங்கங்களிலே நடைபெற்றது. கொரோனா காலத்தில் வேறு வழி இல்லாமல் குவியம் வழியாக நடைபெற்றது. இன்றைக்கும் அரசியல் தேர்தல் காரணமாக குவியம் வழியாக நடைபெறுகிறது. இந்த குவியம் வழியில் கலந்து கொண்டு கவிதைகள் வழங்க, கவிதை திருவிழாவில் பங்கேற்க வருகை தந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வரவேற்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். புரட்சி கவிஞர் அவர்கள் உலக கவிஞர்களில் ஒருவராக போற்றப்படக்கூடியவர், போற்றத்தக்கவர். அவருடைய படைப்புகள் உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். அவருடைய உலக பார்வை மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் 1993ஆம் ஆண்டு இந்த கவிதை திருவிழாவை தொடங்கினோம். பாவேந்தருடைய வீட்டிலேயே, அவர் வாழ்ந்த இல்லத்திலேயே கவிதையை அரங்கேற்றுவதற்காக சென்னையிலிருந்தும் பிற மாவட்டங்களில் இருந்தும் 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கூடி கவிதையை அரங்கேற்றினார்கள். அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள். அந்த நிலை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் சூழல காரணமாக அரங்கத்திலே நடைபெறாமல் குவியத்திலே நடைபெறுகிறது. இதற்கு பெரும் துணையாக இருக்கின்ற ஐயா தமிழ் ஈழன் அவர்களுக்கு முதலிலேயே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். புரட்சி கவிஞரை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று தொடங்கிய இந்த பாவேந்தர் பாசனை 1993 இந்த கவிதை திருவிழாவை நடத்தி வருகிறது. இது வெற்றி பெற்றிருக்கிறது இன்றைய காலகட்டத்திலே என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட போது பாவேந்தரை போற்றுவோர் மிக குறைவு. இன்றைக்கு வேறு அமைப்புகள் பாவேந்தருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றன. பாவேந்தர் பாசறை போல அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். புரட்சி கவிஞரின் புகழ் ஏன் பரவ வேண்டும் என்று சொன்னால், அவர் சிந்தித்தது போல் மற்ற கவிஞர்கள் விசால பார்வையால் உலகை விழுங்கவில்லை. தமிழ் மொழி தமிழ் இன உணர்வை ஊட்டவில்லை. நம்முடைய மொழிக்கும் இனத்திற்கும் ஒரே கவிஞனாக இருக்கின்ற ஐயா சாலை இளந்தரையன் அவர்கள் சொல்லுவது போல, தமிழ் கவிஞன் பாவேந்தன் ஒருவனே என்று சொல்வது போல, இன்றைக்கு
அவரை புகழ்வதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம், போற்றிக் கொண்டிருக்கின்றோம். செக் நாட்டு கவிஞர் கபில் சிலம்பல் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர், அவரோடு நெருங்கி பழகியவர், அவருடைய கவிதைகளை மொழிபெயர்ப்பு செய்தவர். அவர் புரட்சி கவிஞரை சொல்லும் போதெல்லாம் மகாகவி என்று குறிப்பிட்டு எழுதுவார், மகாகவி என்றே குறிப்பிடுவார். அத்தகைய சிறப்புமிக்க பெருங்கவிஞர். அவருடைய புகழ் தமிழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும், அவருடைய பாடல்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த கவிதை திருவிழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் இன்றைக்கு நடக்கிறது. இதில் பல நண்பர்கள் இணைந்திருக்கின்றார்கள். எனக்கு தொலைபேசி மூலமாக சொன்னார்கள் இணைகிறோம் என்று. அது மட்டுமல்லாது இன்றைக்கு தமிழ் இயலன் அவர்களும் யார் யார் வந்திருக்கின்றார்கள் என்பதை குறித்து கொண்டு வைத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் கவிதை திருவிழாவில் கவிதை வழங்க வேண்டும். 24 வரி மரபு கவிதைகள் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அரங்கத்திலே நடைபெறும் போது ஒரு சிறந்த மரபு கவிஞரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பாவேந்தர் மரபு பாவலர் விருதும் 5000 ரூபாய் பரிசு தொகையும் வழங்குவது வழக்கம். அந்த நிலை இந்த குவியம் வழியாக இல்லை என்பது எனக்கு மன வருத்தத்தை தருந்தாலும் கூட அதற்கான வேறு வகையிலே சில ஏற்பாடுகளை செய்வோம். இந்த ஆண்டே வேறு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த குவியம் வழியாக நடைபெறுகின்ற புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பிறந்த நாள் 136வது பிறந்த நாளிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கை தமிழ் இயலன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். அவர் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவார். ஐயா தாக்கூர் திவாகரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார்கள். அவர் இந்த அமைப்பினுடைய புரவலராக இருக்கின்றார். எங்களுடைய அருமை நண்பர் ஐயா கவிஞர் கா முருகையன் அவர்கள் பாவேந்தர் பாசனுடைய துணைத் தலைவர். இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ் இயலன் அவர்கள் பாவேந்தர் பாசறையின் தலைவர். ஆக இவர்கள் இந்த நிகழ்ச்சியை சரியாக நடத்துவார்கள். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அதிகமாக நீண்ட கவிதையை படிக்காமல் சுருக்கமாக, எவ்வளவு சுருக்கமாக படிக்க முடியுமோ படித்தால் மற்றவர்களுக்கும் இந்த குறுகிய காலத்திலே வாய்ப்பளிக்க முடியும், ஏதுவாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா இளமாறன் அவர்களுக்கு நமது அன்பான நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறோம். 1993 தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற பாவேந்தர் பற்றாளர், பாவேந்தர் மீது பல்வேறு செய்திகளை தொகுத்து வழங்கி இருக்கிறவர் என்றாலும் கூட மிக அண்மையில் உலக பெருங்கவிஞர் என்ற பொருண்மையில் ஒரு உலக சிந்தனையோடு பாவேந்தர் பாடியிருக்கிற பாடல்களை தொகுத்து மிக அரிய கட்டுரை நூலை கொண்டிருக்கிற முகம் இளமாறன் அவர்களுக்கு அரங்கில் இருக்கிற அனைத்து ஆளுமைகளின் சார்பாகவும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வேறொரு இடத்திற்கு பயணப்பட்டு சென்றிருந்தாலும் கூட, தொழில்நுட்ப சிக்கல்கள் சிறிது இருந்தாலும் கூட ஐயா அவர்கள் இணைந்து மிக முகாமையான வரவேற்புரையை வழங்கி இருக்கிறார். அவருக்கு நன்றி. தொடர்ந்து எத்திராசன் அவர்கள் பாவேந்தர் பாடல் ஒன்றினை பாட நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. அனைவருக்கும் அன்பின் பண்பான தமிழ் வணக்கம். ஐயா, நான் பாடலாமா? பாடலாமா ஐயா? கேக்குதா? தம்பி பாடுங்க, நான் சொல்லிட்டேன், கேட்கலாம். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத
தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தார். பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழியங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். தமிழ் எங்கள் மூச்சாம். நன்றி. நன்றி ரமேஷ் எத்திராசன் அவர்களுக்கு நன்றி. மிக சிறப்பான பொருத்தமான பாடல் ஒன்றினை தம்பி எத்திராசன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். முகம் இளமாறன் ஐயா உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் வணக்கம். இந்த அரங்கிலே தாக்கு திவாகரன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், முருகையன் ஐயா அவர்கள் இருவரும் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். அதுபோலவே ஆகச் சிறந்த மரபு கவிதையில் உலகம் அறிந்த புகழ் பெற்றிருக்கிற கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய ஆணைவாரி ஆனந்தன் அவர்கள் தனது இணையரோடு சேர்ந்து வந்திருக்கிறார். இந்த கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்கிற போது நான் பணிவோடு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தொழில்நுட்பம் எனது கையில் இருப்பதால் தான் இந்த கவியரங்கத்தின் தலைமையாக நான் இருக்கிறேன் என்ற விழிப்புணர்வோடு எனது தொடக்க கவிதை ஒன்றை வாசித்து அடுத்த கவிஞர் யார் என்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுவேன். அவர்கள் அணியமாக இருந்து கொண்டே இருந்தால் அவர்கள் இயங்கிக் கொள்ளலாம். எனது சிறிய கவிதை ஒன்று. பகுத்தறிந்து பாடியவன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். எழுகிற அலையாய் எரிகிற மலையாய் எம்மொழி மாற்றியவன். எழுகிற அலையாய் எரிகிற மலையாய் எம்மொழி மாற்றியவன். அழுதிடும் மகவை ஆற்றிடும் தாய்போல் தமிழமுது ஊட்டியவன். பழுதிலாது உழைக்கும் பண்டுடை மாந்தரை படைப்பினில் ஏற்றியவன். தொழுதுயிர் வாழ்வோர் துயர்நிலை கண்டு கத்தியை தீட்டியவன். செழுமைகொள் பெண்மை குடும்ப விளக்கென செம்மையாய் பாடியவன். உழுகுடி மக்களின் வாழ்வியல் அறத்தை உவமைகளாக்கியவன். இழுக்கிலா வெண்ணிலா ஏழையின் உணவென படிமம் போற்றியவன். இழுக்கிலா வெண்ணிலா ஏழையின் உணவென படிமம் போற்றியவன். அழுக்குடை ஆரிய சூழ்ச்சியை வென்றிட அறிவுரை கூட்டியவன். வழுவுடை வடவர்தம் வாழ்வியல் துறவை வேம்பென தூற்றியவன். விழுகிற மக்கள் உயர்கிற வழியை உயிர் வரை தேடியவன் என்ற எனது கவிதையை தொடக்க கவிதையாக வழங்கி முதல் கவிதை வழங்குவதற்காக திரு ஆறுமுகம் பொன்னுசாமி அவர்களை அழைக்கிறேன். 4 பேருடைய கவிதை முடிந்த பிறகு ஐயா முருகையன் அவர்களுடைய வாழ்த்துறை இடம்பெறும். ஆறுமுகம் பொன்னுசாமி அவர்களை அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து மணிமேகலை சிவராமன் அவர்கள் அணியமாக இருக்கும். இப்பொழுது அனைவருக்கும் வணக்கம் ஐயா. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனாரின் 136வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பாவேந்தர் பாசறையின் 34ஆம் ஆண்டு கவிதை திருவிழா. அன்னை தமிழில் அறநெறி கூறும் நன்னறி நற்தமிழ் பாலை கண்ணல் கவியை காப்பிய சுவையை எண்ணரும் தமிழர் இதயத்தில்
விதைத்திடும் பாவேந்தர் பாரதிதாசன் ஐயாவே, உங்களை வணங்கி எனது கவிதையை சமர்ப்பிக்கின்றேன். தேச உயர்வுக்கு தேச கவி பாடும் பெருமைக்கு உரியவரே, வாழ்வு உயர வேண்டும், நாட்டின் வளமும் பெருக வேண்டும், ஏழை எளியவர்க்கு உதவும் என்ற எண்ணத்தை கவியின் மூலம் உணர்த்தியவரே, உதடுகளில் உனது பெயர் ஒட்டிக்கொண்டது, அதை உச்சரிக்கும் போது நெஞ்சம் தித்திக்கின்றது. தங்கத்தின் உருக்கில் வந்த தனித்ததோர் ஒளியைப் போல ஐயாவின் கவிதை வரிகள் நெஞ்சில் நீந்திக் கொண்டே இருக்கும். பெண்ணடிமை ஒழிக்க பேனா ஏந்தி புதுவை மண்ணில் உதித்த கதிரே, உங்கள் கவிதை வாழும் வரை எங்கள் தமிழ் இன உணர்வு மங்காது மங்காது. கவிஞர் பொன் ஆறுமுகம், வடலூர். நன்றி, வணக்கம். பொன் ஆறுமுகம் அவர்கள் இந்த கவியரங்கின் தொடக்க கவிதையாக பாவேந்தரை குறித்த செய்திகளை, அவரது பெண்ணுரிமை தகவல்களை அழகாக பாடினார். பெண்ணுரிமை செய்திகளை, புதுவையில் பிறந்ததை, அவரது பெயர் தனது நெஞ்ச ஏடுகளில் ஒட்டி கொண்டதை அழகான கவிதையாக வார்த்து தந்த ஆறுமுகம் பொன்னுசாமிக்கு பாவேந்தர் பாசறையின் வாழ்த்துகள். தொடர்ந்து எழுதுங்கள் ஐயா, முடிந்தளவு பிறமொழி சொற்களை தவிர்க்க பழகுங்கள். அடுத்த கவிஞராக மணிமேகலை சிவராமன் அவர்கள், அவரை தொடர்ந்து சாந்தா பாலகிருஷ்ணன் அவர்கள் அணியமாக இருக்கவும். இப்பொழுது மணிமேகலை சிவராமன். அம்மா ஒளி இயக்கலமா, ஒளி வாங்கி இயக்கல. மணிமேகலமா ஒளி வாங்கி. இப்ப படிங்கம்மா, முதல்வர்ல இருந்து படிங்க. என் உயிரினும் மேலான அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இப்ப கேக்குதுங்களா ஐயா? தெளிவா கேக்குதுமா? தெளிவா. தமிழை உயிர நேசித்த புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனாரின் 136வது பிறந்த நாள். பாவேந்தர் தாசன் ஆகிய முனைவர் முகம் இளமாறன் அவர்கள் நடத்தும் பாவேந்தர் பாசறையின் 34ஆம் ஆண்டு கவிதை திருவிழாவில் தமிழை வாழ்த்தி கவிதை பாடுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அழகிய தமிழ் மொழி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூதிலும் எல்லாவற்றுக்கும் மகனுமாய் திருக்குறளையும் தலையில் தரித்தவளே, என்னரும் தமிழ்த்தாயே, உன் உயர்வே இங்கு என் உயர்வு, என் வாழ்வும் தாழ்வும் உன்னிடத்திலே. நான் துவண்ட போதெல்லாம் தேனாய் நாவில் வந்து தெம்பளித்த தமிழே, என் மனவனம் இருண்டு சுருண்ட போது கீழ்வான ஒளியாய் நம்பிக்கை வெளிச்சம் பாய்ச்ச வந்த ஒளி தெய்வமே தமிழே. நான் அள்ளி அள்ளி பருக அந்த இறை அளித்த அமிழ்து நீ. இன்னல் வந்த நேரத்தில் என் கண்ணீர் துடைக்க வந்த என்னரும் அன்னையும் நீ, என் அடையாளம் நீ. உன்னை, உன் தொன்மையை, உன் புகழை, உன் தமிழர் வாழ்வை மறைக்க முயல்வோர் எண்ணங்கள் தவிடு பொடியாகும், மண்ணை கவ்வும். திரைகடல் ஓடி திரவியம் தேடச் சென்ற தமிழர் உலகில் பல நாடுகளில் தலைநிமிர்ந்து வாழ்கின்றார் நீ தந்த பலத்தால். தமிழுக்கு ஒன்று என்றால் தலை தூக்கிட வருவார்கள் திண்ணம். தமிழ் தொன்மைக்கு சான்று இங்கு கீழடியும் சிவகங்கையும் மட்டுமன்று, பழமைமிகு எகிப்து, கெய்ரோ, அலெக்சாண்ட்ரியா நூலக வாசலில் காலக்கல்வெட்டு பலகையில் உலகத்தின் ஆதி எழுத்துக்கள் பொறுத்திருக்க அதில் என் தமிழ் எழுத்துக்களும் கண்டு பூரித்து போனேன். போய் பாருங்கள். உலகத்தின் பேசுமொழியில் தொன்மையாய் முதன்மையாய் இருந்த போதும் என் செம்மொழி என்றும் புதிது. கணினி, கைபேசி, இணையம் என எத்தனை அறிவியல் வளர்ந்து வந்தாலும் அத்தனைக்கும் அத்தனை தமிழும் வளர்ந்தது. நித்தம் நித்தம் தமிழிலும் புத்தம் புது சொற்கள். போல காலத்துக்கேற்ப வளைந்து புதுப்பிக்கும் தமிழ். என்ற எந்த மொழிக்கும் இல்லா சிறப்பு எழுத்து உள்ள தமிழ். தன்னை வணங்கியவரை வாழ வைக்கும் தெய்வ மொழி தமிழ். என்றும் வாழும் எங்கள் உயிரினும் மேலான தமிழ். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம். நீங்க எங்க இருந்து இணைஞ்சிருக்கீங்களா? நான் அமெரிக்கா மிச்சிகன் மாகாணத்துல இருந்து. ஆமா, ஐயா இளவரசன் ஐயா சொல்லியிருந்தாங்க, அதை உறுதிப்படுத்துகிறதா தான் கேட்டேன். அமெரிக்காவில இருந்து மிக அழகான கவிதை. அமெரிக்கா மிச்சிகன் மாகாணம். இப்போது இங்க காலை 9:30 மணி. நல்ல மகிழ்ச்சிமா. அமெரிக்காவிலிருந்து தாங்கள் இணைந்து மிக அழகான கவிதை ஒன்றை வழங்கினீர்கள். பாவேந்தருடைய தமிழ் மொழி துவண்டு கிடக்கிற போதெல்லாம் நமக்கு தூக்கி விடுகிற மொழியாக இருந்திருக்கிறது. இன்னல் தருகிற போதெல்லாம் கண்ணீர் துடைக்கிற மொழியாக இருந்திருக்கிறது என்ற நல்ல கவிதை. துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா என்கிற பாவேந்தரின் வரிகளை நினைவுபடுத்துகிற வரிகளம்மா.
வெளிநாட்டிலிருந்து உழைத்திருக்கிற உங்களது வாழ்த்து கவிதைக்கு நன்றி. அடுத்த பாவலராக சாந்தா பாலகிருஷ்ணன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து சித்ராமணி அவர்கள் அணியமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. பாரதிதாசன் பிறந்த நாளில் பாரதிதாசனை பணிவோம். பாவேந்தர் தமிழ் அமிழ்தே, பாவேந்தர் தமிழ் அமிழ்தே, பாவேந்தர் பாடலதை பயின்று தேர்ந்தால் பாய்ந்திடுமே குருதியிலே புரட்சி வெள்ளம். பாவேந்தர் பாடலதை பயின்று தேர்ந்தால் பாய்ந்திடுமே குருதியிலே புரட்சி வெள்ளம். பூவேந்தர் கொடியாவும் பறப்பதெல்லாம் புதுவையாரின் தமிழ் மணக்கும் தென்றலாலே. பூவேந்தர் கொடியாவும் பறப்பதெல்லாம் புதுவையாரின் தமிழ் மணக்கும் தென்றலாலே. நாவேந்தர் கவி செய்தார் இவர்க்கு முன்னே நவையின்றி திரிசொல்லால் கற்றவர்க்கே. நாவேந்தர் கவி செய்தார் இவர்க்கு முன்னே நவையின்றி திரிசொல்லால் கற்றவர்க்கே. ஆவேதான் மேய்ப்பவனும் எழுத்து கூட்டி ஆர்ப்பரித்து பாடிடுவான் கவிஞர் பாட்டை. ஆவேதான் மேய்ப்பவனும் எழுத்து கூட்டி ஆர்ப்பரித்து பாடிடுவான் கவிஞர் பாட்டை. மூடமென்ற சாக்கடையின் வீச்சம் போக்கி முல்லை மனம் வீசும் அவர் தூளிப்பாட்டு தாலாட்டு. மூடமென்ற சாக்கடையின் வீச்சம் போக்கி முல்லை மனம் வீசும் அவர் தூளிப்பாட்டு. வேடங்கட்டி ஆட்டுவித்த மடமை தீயை விண்மழையாய் பெண்ணுலகு நனைத்து வீழ்த்தும். வேடங்கட்டி ஆட்டுவித்த மடமை தீயை விண்மழையாய் பெண்ணுலகு நனைத்து வீழ்த்தும். கேடயமாய் காப்பதந்த கடல் மேல் மொக்குள் கிடப்பினிலே தள்ளிடுமே ஏற்றத்தாழ்வை. கடல் மேல் மொக்குள் கடல் மேல் குமிழ்கள். கேடயமாய் காப்பதந்த கடல் மேல் மொக்குள் கிடப்பினிலே தள்ளிடுமே ஏற்றத்தாழ்வை. பாடறியா பாமரனும் காதில் கேட்டால் பகுத்தறிவால் விழித்தெழுவான் ஏற்றப்பாட்டால். பாடறியா பாமரனும் காதில் கேட்டால் பகுத்தறிவால் விழித்தெழுவான் ஏற்றப்பாட்டால். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இன்பம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இன்பம் சமத்துவத்தை நிறுவியவன் புரட்சிப்பாணன். புரட்சி கவி. சமத்துவத்தை நிறுவியவன் புரட்சிப்பாணன். வஞ்சகத்தை வீழ்த்துபவள் வீரத்தாயே, வஞ்சகத்தை வீழ்த்துபவள் வீரத்தாயே. மகற்கல்வி நலமுறைக்கும் குடும்ப தீபம், குடும்ப விளக்கு. மகற்கல்வி நலமுறைக்கும் குடும்ப தீபம். நஞ்சாகும் கல்வி இல்லா இருண்ட வீடு, நஞ்சாகும் கல்வி இல்லா இருண்ட வீடு. நல்லதொரு வீணை இசை அழகின் மூரல், அழகின் சிரிப்பு. நல்லதொரு வீணை இசை அழகின் மூரல். அஞ்சாமை பொது உடைமை அறத்தை ஊட்டும் அமரகவி பாவேந்தர் தமிழ் அமிழ்தே. அஞ்சாமை பொது உடைமை அறத்தை ஊட்டும் அமரகவி பாவேந்தர் தமிழ் அமிழ்தே. வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றிமா. மிக அருமையான ஒரு எண்சீர் விருத்தம் ஒன்றை அரங்கிற்கு கொண்டு வந்து சேர்த்தார் சாந்தா பாலகிருஷ்ணன் அவர்கள். தனது பாவின் வழியாக பாவேந்தரின் அனைத்து நூல்களையும் கொண்டு வந்து சேர்த்தார். அழகான எண்சீர் விருத்தம் ஒன்றை அருமையாக தந்தளித்த சாந்தா வாழ்க. அழகான எண்சீர் விருத்தம் ஒன்றை அருமையாக தந்தளித்த சாந்தா வாழ்க. பழகு தமிழ் மொழியிலே பாவேந்தரை பாங்குறவே பாடினார் மகிழ்ந்தோம் யாமே, பாங்குறவே பாடினார் மகிழ்ந்தோம் யாமே. இடையில இளமரன் ஐயா கை உயர்த்திருக்காங்க. ஐயா, நீங்க எது பேசணுமா? இளமரன் ஐயா, நீங்க கை உயர்த்திருக்க மாதிரி காட்டுது. சரி, அடுத்த கவிஞராக சித்ராமணி அவர்களை அழைக்கிறோம். சித்ராமணி அவர்களை தொடர்ந்து முருகையன் ஐயா வாழ்த்துறை வழங்க அணியமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளும். சித்ராமணி அம்மா, ஒளி 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 இயக்கிக்கும். நம்ம வேண்டுகோள் விடுத்திருக்க பாருங்க. ஓகே, நன்றி. அறிஞர் பெருமக்களுக்கு எனது அன்பு வணக்கம். நான் 2 பாடல்கள் வைத்திருக்கிறேன். ஒன்று பாவேந்தரை பற்றி நான் எழுதியது, ஒன்று பாவேந்தர் பாடல். பாவேந்தர் பாடலை நிறைவா பாடலாமா? நிறைவா பாடலாம். இப்ப நீங்க எழுதின கவிதை படிச்சு.
பாவேந்தர் பாட்டுக்குள்ளே தமிழர் நலம் இருந்தது. புதுவை கவிஞர் பாட்டினிலே புரட்சி கருத்து இருந்தது. புரட்சி கவிஞர் பாட்டினிலே புது பொருளும் இருந்தது. புது பொருளும் குரல் எடுத்து தமிழ் தமிழ் என்றது. பாவேந்தர் பாட்டுக்குள்ளே தமிழர் நலம் இருந்தது. தமிழ் தமிழ் என்றது. நல்ல பெண்களை குடும்ப விளக்கு என்றே போற்றி புகழ்ந்தது. விதவை மனம் ஆதரிக்கும் கருணை கூட இருந்தது. நல்ல பெண்களை குடும்ப விளக்கு என்றே போற்றி புகழ்ந்தது. விதவை மனம் ஆதரிக்கும் கருணை கூட இருந்தது. கங்கை போல் காவிரி போல் கருத்துக்களை தந்தது. கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்களை தந்தது. பொங்கும் தமிழர் வாழ்வுக்காக சங்கநாதம் எழுந்தது. பொங்கும் தமிழர் வாழ்வுக்காக சங்கநாதம் எழுந்தது. பாவேந்தர் பாட்டுக்குள்ளே தமிழர் நலம் இருந்தது. தமிழ் தமிழ் என்றது. கொட்டும் அருவியும் பட்டுக்கதிரும் சிந்தை மயங்க செய்தது. காதலியர் பார்வையினால் மலைக்கடுகாயானது. கொட்டும் அருவியும் பட்டுக்கதிரும் சிந்தை மயங்க செய்தது. காதலியர் பார்வையினால் மலைக்கடுகாயானது. இயற்கை அன்னை தந்தை இன்பம் கொள்ளை அழகு என்றது. இயற்கை அன்னை தந்தை இன்பம் கொள்ளை அழகு என்றது. மாலை பொழுதும் சோலை மலரும் கொஞ்சி கொஞ்சி நின்றது. மாலை பொழுதும் சோலை மலரும் கொஞ்சி கொஞ்சி நின்றது. பாவேந்தர் பாட்டுக்குள்ளே தமிழர் நலம் இருந்தது. தமிழ் தமிழ் என்றது. கொட்டியளக்கும் கதைகள் எல்லாம் பொய்யும் புரட்டும் என்றது. மூட பழக்கங்கள் ஒழிந்திடவே முயற்சிகளை செய்தது. கொட்டியளக்கும் கதைகள் எல்லாம் பொய்யும் புரட்டும் என்றது. மூட பழக்கங்கள் ஒழிந்திடவே முயற்சிகளை செய்தது. மனித நேயம் ஒன்றுதானே உயிரின் இன்பம் என்றது. மனித நேயம் ஒன்றுதானே உயிரின் இன்பம் என்றது. பாரதியின் தாசன் என்று பெயரை மாற்றிக் கொண்டது. பாரதியின் தாசன் என்று பெயரை மாற்றிக் கொண்டது. பாவேந்தர் பாட்டுக்குள்ளே தமிழர் நலம் இருந்தது. தமிழ் தமிழ் என்றது. நன்றி, வணக்கம். ஒரு திரைப்பாடலின் இசை ஒழுங்கோடு ரொம்ப அழகாக நம்ம பாடினாங்க. ஐயா இளமான் ஐயா ஏதாவது பேசணுமாங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. சிவராமன் அவர்கள் அன்பேட்டை சிவராமன் அவர் அமெரிக்காவிலிருந்து தொடர்பு கொண்டிருக்கின்றார். அம்மையார் சாந்தா பாலகிருஷ்ணன் அவர்கள் இவருடைய கவிதைகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார். இரண்டு செய்திகளை சொல்ல வேண்டும். மூன்றாவதாக 1993 இந்த கவிதை திருவிழா ஆரம்பித்தோம். ஆனால் பாவேந்தர் பாசறை 1987 ஆரம்பிக்கப்பட்டது. 93 இன்று வரை ஆண்டுதோறும் இந்த கவிதை திருவிழாவை நடத்தி வருகிறோம் என்பது தெளிவுபடுத்துவதற்காக கையில் இருக்கிறோம். இந்த கவியரங்கத்தை தொடங்கலாம். சிறப்பாக தமிழ் செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றிங்கய்யா. 93 கவிதை திருவிழா தொடங்கப்பட்டிருந்தாலும் 87 பாவேந்தர் பாசறை நிறுவப்பட்டிருக்கிறது என்ற பெருமைக்குரிய செய்தியையும், அது மட்டும் இல்லாமல் அரங்கத்திலே பங்கேற்றிருக்கிற மணிமேகலை அம்மா அவர்கள் சாந்தா பாலகிருஷ்ணனுடைய சிறப்புகளையும் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். நன்றி. இப்பொழுது மிக அருமையான இசை ஒழுங்கோடு கூடிய பாடல் ஒன்றை சித்ராமணி அவர்கள் எல்லா அரங்கிலும் வழங்கி வருவார்கள். அப்படி இன்றும் கூட மிக அழகாக வழங்கியிருக்கிறார். சித்ராமணி குரலினிலே செந்தமிழோ சிறந்தது, அவருடைய சொற்கள் எல்லாம் விரும்பும் வகை இருந்தது.
பாவேந்தர் புகழனைத்தும் அந்த பாடல் சொன்னது. சித்ராமணி பாடல் இன்று அரங்கத்தையே நிறைத்தது, அரங்கத்தையே நிறைத்தது. நன்றி அம்மா, மகிழ்ச்சி. மிக அழகான பாடல். தொடர்ந்து வாழ்த்துறை. அவர் நண்பர்கள் யாரும் வெளியேற வேண்டாம். உங்களுக்கு கவிதை முடித்த பிறகு இன்னும் ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால மொத்தமாவே இன்னும் ஒரு 35-40 நிமிடங்கள்ல வாழ்த்துறையோட நிறைவடையும். ஒருத்தவங்க கவிதை படிக்கிறதுக்கு 1 நிமிடம் தான் ஆகிறது. அதனால யாரும் வெளியேறாமல் நிறைவு வரை இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய அன்பிற்குரிய முருகையன் ஐயா அவர்களுடைய வாழ்த்துறை இப்பொழுது இடம்பெறுகிறது. முருகன் ஐயா அரங்கத்துல இருக்காங்கல்ல? முருகன் ஐயா செல்பேசியில் இருக்காங்க, அவங்க பேர்ல இல்ல. முருகன் ஐயா இருக்காங்களா? முயற்சி பண்றேன். முருகன் ஐயா கூட யாராவது இருக்கீங்களா அங்க வீட்டுல? ஐயா ஐயா தாக்கு நிவாரண இணைப்புகள் பக்கம் பக்கமா இருக்கும் ஐயா. ஒரு 2 இணைப்புகள் தாக்கு திவாகரன் ஐயாவுடைய 2 இணைப்புகள் பக்கம் பக்கமா இருக்கு. ஒண்ணு வந்து பக்கத்து அறைக்கு கொடுத்து விட்டுருங்க. இப்ப முருகையன் பேசு. முருகையனுடைய இடம்பெறுகிறது. அவருடைய பணிகளுக்கெல்லாம் தோன்றா துணையாக நின்று கொண்டிருக்கிற முருகையனுடைய வாழ்த்துறை இப்பொழுது. என்ற நூலில் மீண்டும் தமிழ் இயக்கம் என்ற நூலை 24 பாடல்கள் பாரதிதாசன் அவர்கள் மீண்டும் தமிழ் இயக்கம், நாட்டில் மீண்டும் தமிழ் இயக்கம் நடக்கட்டும் இனி ஏன் இயக்கம், வீட்டில் வெளியிலெங்கும் முழக்கம், நாட்டில் மீண்டும் தமிழ் இயக்கம், பள்ளியில் தாய்மொழி தன்னை ஒதுக்கி பிறமொழி பயின்றிட வழி வகுத்தல், பிள்ளைகள் தலையில் கொள்ளி வைக்கும் பைந்தமிழ் நாட்டார் செயல் நன்றோ. இது 1999 2000 எழுதிய பாடல். வள்ளுவர் ஆங்கிலம் படித்தாரா, வடமொழியில் குரல் வடித்தாரா, செல்லு தமிழ் சிலப்பதிகாரம் தீட்டிய இளங்க பாரில் எவர்க்கும் இல்லையடா, உண்மை இதை நாம் எடுத்துரைத்தால் ஊரில் நரிகளின் கூச்சலடா. செந்தமிழ் மொழியில் இந்த மண் இலக்கியங்கள் எத்தனை எத்தனை அறிவார், நாட்டில் மீண்டும் தமிழ் இயக்கம் நடக்கட்டும் இனி ஏன் தயக்கம், இடத்தில் தெளிவில்லை கல்லார் இடத்திலும் துணிவில்லை, நற்றமிழ் நாடா இது இல்லை நாடோடிகளின் கூட்டா சொல், நாட்டில் மீண்டும் தமிழ் இயக்கம் பார்த்து கொடுத்த வளர்ந்து விட்டு நாட்டில் மீண்டும் நடக்கட்டும் இனத்தின் உணர்வும் விளக்க கூடாது இனி தமிழன்,
தனிப்பெரும் கடனாய் தமிழினத்தை தாங்கி பிடிப்பவன் தான் தமிழன். தாய்மொழியில் கல்வி தந்திடுவீர், தமிழர்கள் தமிழர்களே. பாவேந்தர் பாடிய வரிகள் தான் அது. ஏட்டிலும் பாட்டிலும் பாவேந்தர் எழுதியதெல்லாம் நடைபெறவே நாட்டில் மீண்டும் தமிழ் இயக்கம் இனி ஏன் தயக்கம். பாவேந்தர் பாசறை சார்பையில் 79/4/2020 பாடிய பாடல் இது. வணக்கம். இன்னும் ஒரு பாடல் கூட பாடுவேன், ஆனால் நேரம் கருதி அதை தவிர்க்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நேரம் இருந்தா அடுத்து கொடுக்கலாம். ஒரு 2-3 பேர் முடிந்த பிறகு சித்ராமணிக்கும் ஐயாவுக்கும் மீண்டும் வாய்ப்பு. முருகன் ஐயாவும் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. ஏனென்றால் மையமான பல்வேறு செய்திகளை ஐயா அவர்கள் தாய்மொழியிலிருந்து இருந்து பாவேந்திர சிந்தனைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார். வள்ளுவர் ஆங்கிலம் படித்தாரா, வடமொழியில் குரல் படைத்தாரா என்கிற ஒற்றை வரி அவருடைய கவிதை மேற்கோளிலே மிகச்சிறப்பாக இருந்தது. முருகன் ஐயா அவர்களுக்கு நமது அன்பு கலந்த நன்றி. அடுத்ததாக ஜெகதீஷ் அவர்கள் கவிதையை வழங்குகிறார். ஆணைவாரை ஆனந்தன், எத்திரார், இந்த 4 பேரும் முடிந்த திவாகரன் ஐயாவுடைய வாழ்த்துறை இடம்பெறும். இப்பொழுது ஜெகதீசன் இலக்கிய வட்டம் அவருடைய கவிதையை வழங்க அன்புடன். பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான என்ற பாவேந்தரனுடைய வரிகளுக்கு வடிவம் தந்து பாவேந்தர் பாசறை அமைப்பு மூலியமாக இந்த உள்ளத்திலே மகிழ்ச்சியும் உவகையும் ஏற்படுகிறது. தமிழ் சமுதாயத்தினுடைய அடிவேராக இருக்கின்ற மொழி உணர்வை வெளிப்படுத்தியவர்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றாரே, அந்த பாவேந்தரனுடைய வரிகளுக்கு நாம் வடிவம் தந்தாக வேண்டும். நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை விட அவர் தமிழ் இயக்கம் என்கிற ஒரு நூலின் மூலமாக நாம் என்னென்ன செயல்பாடுகளில் மொழி வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஆகையினால் அந்த தமிழ் இயக்கத்தையே நாம் குறிக்கோளாக கொண்டு அதுவே ஒரு தமிழ் சமுதாயத்திற்கு வலிவும் பொலிவும் தருகிற முழக்கமாக இருக்கிற காரணத்தினால் பாவேந்தனுடைய புகழை தொடர்ந்து பரப்புவோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிற போதே நம்முடைய இயக்கமும் இன உணர்வும் சமுதாய மக்களுக்கு போய் சேரும் என்ற வகையில் பாவேந்தனுடைய பெரும் புகழுக்கு நாம் எல்லாம் துணையாகவும் தூணாகவும் இருப்போம். இது போன்ற அமைப்புகள் தொடர்ந்து நடைபெறுவதனால் பாவேந்தனுடைய புகழ் மேலும் மேலும் மேலை நாடுகளில் எல்லாம் பரவுவதற்கு இது ஒரு சான்று என்ற வகையில் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெகதீசன் ஐயா அவர்கள் மனது முகம் இளமாறன் ஐயா அவர்களுடைய இல்லத்தில் அந்த முழு நிலவு நாள்களில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் அந்த மெத்தைக்கு வந்து ஒருங்கிணைப்பு பணிகளை செய்கிற அவரோட துணை நிற்கிற அவர் பாவேந்தருடைய செய்திகளை ஏற்று வாழ்வில் செயல்படுவோம் என்று சூழலிருக்கிற ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள், ஆணைவாரி ஆனந்தன் அவர்களுடைய இணையர் இப்பொழுது கவிதை வாசிக்கிறார். பெண் கல்வியை முன்னிறுத்தி பேசிய பாவேந்தருடைய அரங்கில் பெண்களின் குரல் அதிக அளவில் ஒலிக்க வேண்டும் என்பது இளமாறன் ஐயாவுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் இப்பொழுது பெண் கவிஞர்களின் 3வது கவிஞராக ஜெயந்தி ஆனந்தன். ஆமாம், பாவேந்தர் பிறந்த நாள் பெருவணக்கம். மழையென பொழிந்திட்ட மாமணியே, பாரதி பாடல்களில் மனதை பறிகொடுத்து பாரதிதாசனான புரட்சி கவிஞரே. புரட்சி கனலே வேறொருக்கும் ஒரு நிமிடம். ஜெயந்தி அம்மா, உங்க ஒளியும் இங்க நிறுத்திருக்கேன். இணையம் குவியம் வந்து ஒரு 7-8 ஆண்டுகள் முடிய போகுது. ரொம்ப முதன்மையான விதி என்னன்னாக்கா,
2 செல்பேத்திகள் பக்கம் பக்கமா இணைஞ்சிருந்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஒலி திறந்தால் கேட்கவே கேட்டார். ஐயாவது கூட தாக்கு 2 பேர் இருந்தபோது ஒரு ஒலியை நான் நிறுத்திக்கிட்டே இருந்தேன் கவனிச்சு. அதனால நீங்க 2 பேர் இணைஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. உங்க முகம் வச்சு பேச முடியுமான்னு பாருங்க. ஏன்னா நிகழ்ச்சி ஒளிப்பதிவாயிட்டு இருக்கு. இப்ப மீண்டும் முதல் வரியிலிருந்து படிக்கமா. ஐயா இருக்கிற அதே அறையிலயோ அல்லது வேறொரு இணைப்பு இருக்கிற அறையிலயோ இருக்காதீங்க. வேற இடத்துல இருந்து படிங்க. முதல் வரியிலிருந்து படிங்க. விரைவா படிங்க. நன்றிங்களா. பாவேந்தர் பிறந்த நாள் பெருவணக்கம். மழையென பொழிந்திட்ட மாமணியே, பாரதி பாடல்களில் மனதை பறிகொடுத்து பாரதிதாசனான புரட்சி கவிஞரே, பாரதிர புரட்சி கருத்துக்களை பூபாலமாய் பாடிய புதுவை குயிலே, புரட்சி கனலே, வேறருக்கும் வீச்சருவாள் கொண்டு வீணர்களின் வேண்டாத முட்களை முறித்து வீசியவரே, தீரமாய் உன்குரல் ஒலித்திடவே திக்கட்டும் தீமையெனும் இருள் நீங்கி புத்தொளி பிறந்ததே, விதியின் வசத்தால் விதவையாய் ஆனவளை விலக்கியே வெறுப்புமிழ்ந்து கொடுமைப்படுத்திய சமூகத்தை சதியென்ற சாட்டையை கையில் எடுத்து சழக்கர்களின் கொடுஞ்செயலை ஒழித்து மதிதனில் மங்கையரின் உணர்வினை புகுத்தி மடைமாற்றிய மனிதராய் வந்த புனிதரே, கதியென்று வாய்மூடி கிடந்த காரிகையர் கண் திறந்து வாழ வழிகாட்டிய வான்நிலவே, உழைப்பவரின் உயர்வினை உலகிற்கு உணர்த்தி உயர்வான இடத்திலே அவரை அமர்த்தி பிழையான அவர் வாழ்வு சிறந்திட எண்ணி கவி வாழ் கொண்டு களிப்போடு அவர் வாழ்ந்து தழைத்திட வேண்டியே உரிமை குரல் எழுப்பி தளிர்கொடி படர்ந்து செழித்து வளர்ந்திட மழையென பொழிந்திட்ட மாமணியே, மழையென பொழிந்திட்ட மாமணியே, உனை வணங்கி மனிதம் உயர்ந்திட உன் வழி நடந்திடுவோம். நன்றி. நன்றிவா. மிக மகிழ்ச்சி. கோரிக்கையற்று கிடக்குதல் நீ இங்கு வேரில் பழுத்த பலா என்று கைம்பெண்களுடைய மறுமணத்தை குறித்து பாடிய பாவேந்தரின் வரிகளை நினைவுபடுத்தினீர்கள். அதிலும் மிக குறிப்பாக வேறருக்கும் வீச்சறிவால் என்ற அந்த படிமமும் குறியீடும் மிகச்சிறந்ததாக இருந்தது. அம்மா, பெண்கள் குரல் ஓங்கி ஒலிக்கிற இடத்தில் பாவேந்தரை உள்வாங்கி வழங்கிய உங்களது கவிதைக்கு எங்களது அன்பும் நன்றியும். தொடர்ந்து அடுத்ததாக புகழ்பெற்ற கவிஞர், மரபு கவிதையிலேயும் இருமொழியிலேயும் ஆங்கிலத்திலும் எழுதுகிற ஆற்றல் மிக்கவராக இருக்கிற அன்பிற்குரிய ஆணைவாரி ஆனந்தன் ஐயா அவர்களுடைய கவிதை இடம்பெறுகிறது. தொடர்ந்து தாக்கு திவாகரன் அவர்களுடைய வாழ்த்துறை இடம்பெறும். ஐயா வாங்கய்யா. அனைவரும் ஒலிக்கு எதிர் திசையில உட்கார்ந்துருக்கீங்க. ஒலி பின்னாடி இருக்கு. உங்க முகம் இருட்டுல இருக்கு. முடிஞ்சா திரும்பி உட்கார முடியுமா பாருங்க. இப்ப படிங்க. பின்னாடி இருக்கிற டியூப் லைட்டை நிறுத்த முடியுமா பாருங்க. உங்க தலைக்கு பின்னாடி இருக்கிற டியூப் லைட்டை நிறுத்தினீங்கன்னா தான் முகம் பதிவாகும். படிங்கய்யா, படிங்க. சரியா இருக்கு, படிங்க. ஹலோ ஐயா, சரியா இருக்கு, படிங்கய்யா. படிக்கலாமா? பாவேந்தர் 136வது பிறந்த நாளை சிறப்பாக நினைவூட்டி பெருமை பேசும் இந்த நாளில் என்னுடைய கவிதையை பதிவு செய்கிறேன். 1891 புதுவை நகரில் ஓர் ஒளி தோன்றிற்று, பாய்கடலின் ஓசையில் ஓர் பண் தோன்றிற்று, பைந்தமிழின் சொற்களுக்கோர் உயிர் தோன்றிற்று, காய்ந்த மணல் காட்டினில் ஓர் நதி தோன்றிற்று, காய்ந்த உலர் செடிகளில் ஓர் பசை தோன்றிற்று, மாய்ந்த உடல் எழுந்ததென்ன தமிழ மக்கள் மானமுடன் வாழ்ந்திட ஓர் மரம் தோன்றிற்று, உழைப்பாளர் வர்க்கத்தின் புரட்சி கீதம், ஒடுங்கி நின்ற மக்களுக்கு ஓர் சங்கநாதம், பழைய பஞ்சாங்கத்தை கிழிக்கும் கத்தி, பழம் மூட வழக்கத்தை அறுக்கும் கூர்வாள், குழைவோடு இனிமை தமிழ் உணர்ச்சி வேகம், குன்றாத வீரம் புது மலர்ச்சி எல்லாம் அழகமுதாய் பாவடியில் ஊட்டுதற்கோர் அருந்தமிழன் தோற்றமுற்றான் அவன் பாவேந்தன். பாவுலகில் பூத்த நிலா, பகுத்தறிவின் சூறை புயல், பாண்டிச்சேரி சீமை தந்த அமுதகவி, அவன் பாசமுடன் தமிழ் வளர்த்த புரட்சி கவி, பாசமுடன் தமிழர்த்த புரட்சி கவி,
கொடியவரின் செயலறுக்க கொலைவாளை தூக்கி இந்த கோலயத்தை புரட்ட வந்த ஆட்கவிஞன், சாதி கொடுமைகளை கொல்ல வந்த போர்க்கவிஞன். தமிழென்றால் தென்இனிமை, தமிழென்றால் பாலமுது, தமிழென்றால் மானமொழி என்ற மகன், அந்த தமிழே தன் உயிர் மூச்சாய் வாழ்ந்த மகன். பெண்குலத்து சங்கோலியாய் பேருழைப்பு தோல்முரசாய் சங்கநாதம் முழங்கி வைத்த சாதனையான், தமிழ் சரித்திரத்தை மாற்றி வைத்த போதனையான். இயற்கை எழில் காட்சிகளை ஈடில்லா அழகிகளை அனுபவித்து பாடியவன், அந்த அழகுகளின் சிரிப்பினம் முன் காட்டியவன். தூங்கி நின்ற தமிழத்தை துடித்திய வைத்த கவி பாக்களலாம் தமிழகற்கு வேதம். அவன் பாக்களலாம் தமிழகற்கு வேதம். நிதம் பயின்று வந்தால் நமக்கும் வரும் வீரம். நன்றி, வணக்கம். மிக அருமையான மரபு கவிதையிலே பல்வேறு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய ஐயா அவர்கள் அரங்கத்திற்கு வந்து கவிதை வழங்கியது நமக்கெல்லாம் பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிற செய்தியாகும். ஆணைவாரி சொற்களிலே உரம் தோன்றிற்று, பானை நிறை சோறு தரும் வழி தோன்றிற்று. வீணை ஒன்று பாசறைக்கு வந்தது போல் ஆணைவாரி கவிதை இன்று ஒலித்ததன்றோ. நன்றி ஐயா. தொடர்ந்து தாக்கு திவாகரன் அவர்களுடைய வாழ்த்துரை இடம்பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து எத்திராஜன் அவர்கள் அணியமாக இருக்கும். பேசலாங்க திவாகரன் ஐயா, பேசலாம். பாவேந்தர் பாசறையின் பாவேந்தர் பாசறையின் 34ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற தமிழர்களுடைய உள்ளங்களிலே நிறைந்திருக்கிற பண்பாளர், தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தன் அடிச்சுவட்டை எந்நாளும் பதித்து வருகின்ற பெருமகனார், நாளும் தமிழை வானொலி மூலமாக பலருக்கு பாடம் எடுப்பது போல நானும் தினந்தோறும் அவர் கூறுகின்ற தமிழ் வார்த்தைகளை பயின்று வருகின்ற ஒரு பாங்கினை பெற்றிருக்கின்ற பெருமகனார். தமிழ் கூறும் நல்லுலகத்திலே தன்னுடைய பாதத்தை பதிந்து தமிழை நன்காக பயிற்றுவித்து தமிழ் மாணவர்களை ஊக்கப்படுத்தி தமிழ் மாணவர்களுக்கு நல்ல ஒரு பாடங்களை நடத்தி வருகின்றவர். இந்த பாவேந்தர் பாசனுடைய தலைவர், இந்த நிகழ்வுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா தமிழீழன் அவர்களே, பாவேந்தர் பாசனுடைய அமைப்பாளர், அதை தோற்றுவித்து பாவேந்தருக்கு அவர் பிறந்த இடத்திலேயே பெருமை சேர்த்து பல்வேறு ஆண்டுகளிலே பல பேரை அந்த பாண்டிச்சேரிக்கு அழைத்து சென்று கவிதை பாடி கவிதைகள் பாடுகின்ற கவிஞர்களுக்கெல்லாம் பொற்கிழி வழங்கி சான்றுகள் வழங்கி அரும்பாடுபட்டு வருகின்ற பெருமகனார் முகம் இளமாறன் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற அருமையான கவிதையை பாடிய என்னுடைய மூத்த சகோதரர் பெருமைக்குரிய ஐயா கவிஞர் முருகையன் அவர்களே, இந்த நிகழ்விலே ஆரம்பத்திலேயே சங்கே முழங்கு என்று அருமையான ஒரு ஒலித்திறனோடு தன் குரல் திறனோடு இங்கே நமக்கு முதலிலே பாடிய இத்தராஜ் ரமேஷ் அவர்களே, அதே போன்று கவிதைக்கு வந்தார், கவிதை நிச்சயமாக பாடுவார் என்று எதிர்பார்த்தேன். வெற்றி பேரொளி ஏனோ தெரியவில்லை, கவிதை பாடவில்லை. அதே போன்று ஐயா உங்க உரைக்கு பிறகு இன்னொரு 5 பேருடைய கவிதை இருக்கு. சரி சரி ஐயா, நான் என்றும் கவிஞராக மதிக்கின்ற, கவிஞராக போற்றுகின்ற கவிக்கோ துரை வசந்தராசன் ஐயா அவர்களே,
பெருமைக்குரிய ஆறுமுகம் பொன்னுசாமி ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய அருமையான இசையோடு பாவேந்தரனுடைய பாடலை பாடிய பெருமை மதிப்பிற்குரிய சித்ராமணி அம்மையார் அவர்களே, ஐயா ஜெகதீசன் அவர்களே, ஜெயந்தி ஆனந்தன் அவர்களே, மரியாதைக்குரிய மணிமேகலை சிவராமன் அவர்களே, சாந்தா பாலகிருஷ்ணன் அவர்களே, இன்னும் இந்த இணையத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, ஐயா மரியாதைக்குரிய ஜெகதீசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பாவேந்தர் பிறந்த நாள், மகிழ்ச்சியான நாள். மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற தருணத்திலே நம்முடைய இளமாறன் அவர்கள் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார். தேர்தல் வந்த காரணத்தினாலே இந்த கூட்டம் வெளியிலே நடந்தால் ஏதாவது இடையூறுகள் வரும் என்பதற்காக அவர்கள் இந்த நாளை புராணத்திலே இந்த கூட்டத்தை வைத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கிற போது சற்று வருத்தம். காரணம் என்னவென்றால், இங்கே பாடிய கவிஞர்கள், இங்கே அருமையான கவிதை பாடிய கவிஞர்களுக்கெல்லாம் ஆண்டுதோறும் அவர்கள் பொற்கிழி வழங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் நம்முடைய முகம் இளமாறன் அவர்கள். ஆனால் அந்த வாய்ப்பை இப்பொழுது பாடிய கவிஞர்கள் எல்லாம் இழந்து விட்டார்கள். எல்லா கவிஞர்களுக்கும் அவர்கள் பொற்கிழி வழங்குவார்கள். அது மட்டுமல்ல, சிறந்த கவிஞரை தேர்வு செய்து அவர்களுக்கு 5000 ரூபாய் பொற்கிழி வழங்குகின்ற ஒரு நிகழ்வும் இந்த நாளிலே நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. அவையெல்லாம் காணொலி மூலமாக நடந்த காரணத்தினாலே தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய பெருமைக்குரிய முகம் இளமாறன் அவர்கள் இந்த மன்றத்தை, இந்த பாவேந்தர் பாசறையை அருமையாக கட்டி காத்து வருகின்ற அவர் நிச்சயமாக இந்த மாதத்திலே இந்த கூட்டம் நிச்சயமாக வருகின்ற மாதம் மே மாதத்திலே கூட்டத்தை வைப்பார் என்று நான் கருதுகிறேன். வைத்தால் பல பேருக்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாவேந்தர் அவர்கள், நம்முடைய சித்ராமணி அவர்கள் கூறியது போல, நம்முடைய ஐயா கவிஞர் முருகையன் அவர்கள் கூறியது போல, பாவேந்தர் அவர்கள் அவருடைய காலங்களிலே ஒரு புரட்சி கவிஞர் என்ற நிலைப்பாட்டை தவிர்த்து ஒரு நெருப்பு கவிஞராக நம்மிடத்திலே உருவாகி இருக்கின்றார். ஒரு நெருப்பு கவிஞர் என்று சொன்னால், தமிழுக்கு இடையூறு வருகின்ற காலங்களில், தமிழுக்கு எந்தெந்த காலங்களில் யார் மாற்றானிடத்தில் பல துன்பங்கள் வருகின்ற போது நெருப்பாக துடித்து எழுகின்ற ஒரு பெரும் புரட்சி கவிஞராக நமக்கு காட்சியளித்திருக்கின்றார் ஐயா பாவேந்தர் அவர்கள். பாவேந்தர் அவர்கள் எந்தெந்த காலத்திலேயும் சரி, தமிழுக்கு இழுக்கு வருகின்ற போது அவருடைய பெயருக்கே ஒரு களங்கம் வந்தது. பாரதிதாசன் என்று சொன்னார்கள். தாசன் என்றால் வடமொழிதானே என்று அவரிடத்திலே நேரடியாக சொன்னார்கள். இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த சொல்லை அவர்கள் ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் அதற்கு மாற்றாக அவர்கள் சொல் வைப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் தாசன் என்று பழகிவிட்டது, மற்றவர் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற காரணத்தினாலே வடமொழியாக அந்த சொல் இருந்தாலும் பரவாயில்லை என்று வைத்துக் கொண்டார். அதே போன்றுதான் பல்வேறு காலகட்டங்களிலே அவருக்கு பல வகையிலே அவருடைய பெயர்கள் ஒலித்தது என்பது இங்கே இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், ஆண்டோர்கள், தமிழ் கவிஞர்கள் நிச்சயமாக அறிவார்கள். பாவேந்தர் புரட்சி கவி, புதுமை கவி, பகுத்தறிவு கவிஞர், தமிழ் கவி, தமிழ்நாட்டின் ரசூல் கம்தேனி என்றும், இலக்கிய கவி, தமிழ் கவி என்பதெல்லாம் அவரை போற்றி புகழ்ந்து வந்தார்கள் என்பதை நாம் எல்லாம் இங்கே அறிகின்றோம். 1938ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு சோதனை தமிழகத்திலே வந்தது. இந்தி திணிப்பு என்ற ஒரு சாபக்கேடு நம்மிடத்திலே வந்து துடித்து எழுந்தார் பாவேந்தர் அவர்கள். அவர்களே இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டினை அழித்து என்னுடைய தாத்தாவாகிய உமா மகேஸ்வரனோடு இணைந்து ஏடி பன்னீர்செல்வம் அவர்களோடு இணைந்து திருச்சியில இருந்து சென்னை வரை 47 நாட்கள் இடைவிடாது தொடர்ந்து ஊர்வலமாக வந்து
சென்னை அடைந்தார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக. அப்போது வித்திட்டதுதான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்போது வித்திட்ட காரணத்தினாலே இன்றும் நாம் அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் நம்மை அவர்கள் வரையறுத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த நிலைப்பாட்டை எல்லாம் அந்த காலத்தில் இருந்த பெருமக்கள், இந்த காலத்தில் இருந்த புரட்சி கவிஞர் அவர்கள் எல்லாம் எப்படி துடித்து எழுந்தார் என்பதை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டுகிறேன். பெருமைக்குரிய நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள் எந்த காலத்திலேயும் சரி தமிழுக்கு விட்டு கொடுக்காமல் எந்த சூழ்நிலையிலையும் சரி தமிழ் மீது இருக்கின்ற ஒரு பெரும் பற்றின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அவர்கள் ஆற்றிய அருந்தொண்டுகள் எல்லாம் நிச்சயமாக நாம் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. 1949ஆம் ஆண்டு திமுக என்று உறுதியமானது. தந்தை பெரியாரிடத்திலே விலகி வந்து 1949ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக கழகத்தை உருவாக்கினார். அந்த திமுக கழகத்தை உருவாக்கிய போதே அவர்கள் நிச்சயமாக அவர்கள் எதிர்த்தார்கள். அதற்கு மாறாக அவருக்கு ஏற்கனவே 1945ஆம் ஆண்டு இவருக்கு மிகப்பெரிய ஒரு பொற்கழி வழங்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்திற்கு அறைகோல் விடுத்தார். அந்த அறைகோல் விடுத்த கேட்ட அத்தனை பேருமே தமிழறிஞர்கள், தமிழ் கவிஞர்கள், தமிழ் புலவர்கள் அத்தனை பேருமே ஒருங்கிணைந்து மிகப்பெரிய தொகையை கொண்டு வந்து பேரறிஞர் அண்ணாவிடத்திலே கொடுத்தார்கள். 1945ஆம் ஆண்டு 25,000 ரூபாய் என்று சொன்னால் இப்பொழுது அது 25 கோடி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை தமிழகத்திலே முன்மொழிந்து 25,000 ரூபாயை அவருக்கு 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர்களுக்கு தந்தார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிற போது, அது மட்டுமல்ல, தந்தை பெரியார் அவர்கள் 1949 தந்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிரிந்து போன பிறகு அவருக்கு உறுதுணையாக பல்வேறு இடங்களுக்கு, பல்வேறு ஊர்களுக்கு, பல்வேறு கிராமங்களுக்கு நடைப்பயணமாகவும் பல்வேறு இடங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்று தந்தை பெரியாருடைய கொள்கையை அவ்வப்போது அவர்கள் விளக்கி பொதுமக்களிலே தெரிவித்தார்கள் என்பதும் நாம் மறந்துவிடக் கூடாது. அவரோடு இணைந்து லக்குவனார் என்பவர் இருவருமாக இணைந்து ஒவ்வொரு கிராமத்திற்காக சென்றார்கள். ஒவ்வொரு கிராமத்திலே தந்தை பெரியாருக்கு ஆதரவாக அவர்கள் ஆற்றிய அரும் பணி இருக்கிறதே மிகப்பெரிய பணி என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதே போன்று தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளுக்கு மாநாடு நடத்திய போது அந்த மாநாட்டிலே அவர்கள் கலந்து கொண்டு புரட்சி கவிஞர் அவர்கள் ஆற்றிய அரும் சொற்பொழிவு இருக்கிறது, மிக அருமையான சொற்பொழிவு. அதையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக நாம் எல்லாம் கேட்க வாய்ப்பில்லை, முதியோர்கள் நிச்சயமாக கேட்டிருப்பார்கள். அந்த சொற்பொழிவு எல்லாம் புரட்சி கவிஞர் மற்றவருடைய தமிழனுடைய உள்ளத்திலே ஒரு ஒளி வீசுகின்ற வகையிலே, ஒரு புரட்சியை எழுகின்ற வகையிலே தன்னார்வம் கொண்டு எழுகின்ற எழுச்சி உரையாக அவர் ஆற்றியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தமிழ் மாநாடுகளிலே, தமிழ் கூட்டங்களிலே, எந்த கூட்டங்களானாலும் சரி அந்த கூட்டங்களிலே அவர்கள் பேசுகிற போது முன்கூட்டி பேசுகின்றவர்கள் தவறாக பேசிவிட்டால், ஐயா முருகையன் அவர்கள் கூட கவிஞர்கள் பாடுகின்ற போது சில தவறுகள் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக கண்டிப்பார்கள். அதே போன்றுதான் நம்முடைய கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்கள் கூட கவியை தடம்புருந்து பாடினால் அது உடனடியாக எதிர்ப்பார்கள். அந்த வகையிலே தான் அவர்கள் அந்த காலத்திலேயே புரட்சி கவிஞர் அவர்கள் யாராவது தவறாக பேசிவிட்டால் கூட உடனடியாக கண்டிக்கின்ற ஒரு மனப்பக்கம் உடையவராக புரட்சி கவிஞர்கள் இருந்தார்கள். உதாரணத்திற்காக ஒரு கூட்டத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது முன்கூட்டி பேசுகின்றவர் பல வடமொழி சொற்களை அவர்கள் உதித்தார் என்பதற்காக அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற போதே அவர் பேசுகின்ற ஒலியை எட்டி உதைத்தார் என்று நாம் படித்திருக்கிறோம். அதற்கு பிறகு அவர் ஆணவம் என்று பல பேர் பேசினார்கள். ஆனால் அது ஆணவம் அல்ல, அவரை திருத்தினார்கள். அவரை திருத்தி இனி பேசுகின்ற போது வடமொழி சொற்களை அதிகமாக பயன்படுத்தாமல் தமிழை மட்டும் உச்சரி என்று அவர்கள் அவருக்கு அறிவுரையாக செய்தார்கள். அந்த காலத்திலே அவ்வளவு பெரிய கூற்றுகள் அவர்கள் செய்த காரணத்தினால்தான் தமிழ் இன்றளவும் நிலை பெற்றிருக்கிறது, நிலைத்திருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. எந்தெந்த காலங்களிலேயும் சரி, தந்தை பெரியாரோடு அவர் ஆற்றிய கடமைகளும் சரி, பேரறிஞர் அண்ணா இடத்திலே கொண்டிருந்த அன்பும் சரி, அவர்கள்
மிகப்பெரிய ஒரு சான்றுக்குரியவராக, தமிழ் பற்றுக்குரியவராக, தமிழை வளர்க்கின்ற பெருமகனாராக அவர்கள் இந்த நாட்டிலே வலம் வந்தார், வலம் வந்து கொண்டிருக்கிறார், இன்றும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாடிய கவிஞர்கள் எல்லாம் அருமையான கவிதையை நம்முடைய புரட்சி கவிஞருக்கு அர்ப்பணித்தார்கள். அந்த வகையிலே புரட்சி கவிஞர் இன்றும் சாகவில்லை, இன்றும் மறையவில்லை. அவருடைய குரலாலே, அவருடைய சொல்லாலே, அவருடைய தமிழாலே நாம் இன்றும் அவரை பின்பற்றுகின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் கொண்டாக வேண்டும் என்று நான் இங்கே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழன் அவர்கள் ஆற்றுகின்ற அரும்பணிகள் கூட ஒவ்வொரு காலகட்டங்களிலே பல்வேறுபட்டவர்களை கலந்துரையாடல்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே அவருடைய இல்லத்திலே, அவருடைய இடத்திலே பல்வேறு அறிஞர் பெருமக்களை வரவழைத்து கலந்துரையாடுகின்ற போது இது போன்ற புரட்சி கவிஞர் நம்ம 1900 முதற்கொண்டு 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ் கணக்கு போன்ற புத்தகங்களை பற்றியெல்லாம் அவர்கள் கலந்துரையாடுற கூட்டத்திலே அவர்கள் எடுத்துரைக்கின்ற பாங்கினை பார்க்கிற போது தமிழன் போன்றவர்கள் எல்லாம் இன்றளவும் தமிழை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய மொழிக்காக அவர் நடத்துகின்ற பாடங்கள் எல்லாம் பார்க்கிற போது மாணவர்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று நாம் கருதி கொள்ளலாம். அந்த வகையிலே அருமையான ஒரு பாடங்களை மாணவர்களுக்கு தமிழிலே எந்தெந்த சொற்கள் சேர வேண்டும், எந்தெந்த சொற்கள் இடைநீக்கம் பண்ண வேண்டும், எதை நீங்கள் உச்சரிக்கின்ற போதே அழுத்தமாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் மாணவர்களுக்கு கற்பித்து வருகின்றார்கள். அந்த மாணவர்கள் எல்லாம் நிச்சயமாக சீர்பெறுவார்கள், சிறந்து விளங்குவார்கள். அவருடைய தமிழ் சொற்களால், தமிழ் பாடங்களால் நிறைவேற்றி விளங்குவார்கள் என்பது சாத்தியமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் கவிஞர்கள், இன்னும் நான் கவர்ந்த அருமை நண்பர் பெருமைக்குரிய நம்முடைய கவிக்கோப்புரை வசந்தராசன் அவர்களிடம் குரல் பாட இருக்கின்றார், கவிதை பாட இருக்கின்றார். அதே போன்று வெற்றி பேரொளி அன்பிற்குரியவர் என்னுடைய ஊர்க்காரர், திருவாரூர்காரர் என்பதை பெருமையாக சொல்லிக் கொடுக்கிறேன். அவரும் கவிதை பாட இருக்கிறார். இவையெல்லாம் கேட்க நான் விடையிக்கிறேன். நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இருந்தாலும் தம்முடைய புரட்சி கவிஞர் அவருடைய பற்றி பேசுவதென்றால் நிறைய செய்திகள் இருக்கிறது, நிறைய சொற்கள் இருக்கிறது. அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும், ஏன் இவர் பாரதியை விட இவர்தான் மிகப்பெரிய கவிஞர் என்று போற்றப்பட்டார், ஆனால் நீங்க ஏன் பாரதிதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டீர்கள் என்பதை கூட மற்றவர்கள் கேட்டார்கள். அதை கூட அவர் நான் ஏற்கனவே சொல்லியது போல அதையும் அவர் விரும்பிக் கொண்டார்கள். பாரதியை விட அதிகமான பாடல்களை பாடியிருக்கின்ற பெருமைக்குரியவர் தான் பாரதிதாசன் என்பதை நம்மால் நினைவு கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து, இந்த தினம் நம்முடைய பாரதிதாசனுடைய பிறந்த நாள், 136வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை நாம் போற்றுவோம், பாராட்டுவோம், வணங்குவோம், அவருடைய வழியிலே நடப்போம், கவிதை படைப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்விலே அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற, தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற பெருமகனார் மரியாதைக்குரிய ஐயா தமிழ் ஈழன் அவர்களை வணங்குகிறேன், போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். அதே போன்று கவிதை பாடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கவிதை பாடிய அருமை கவிஞர்கள், சிறப்பான கவிதை பாடினீர்கள். உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை, வணக்கத்தையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, மிக சிறப்பான வாழ்த்துறை ஒன்றை ஒரு முழுமையான வாழ்த்துறையாக ஐயா தாத்து திவாகரன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். பாவேந்தர் பாசறை தொடங்கப்பட்டது, அது நடத்தப்படுகிற நிகழ்வுகள், ஆண்டுதோறும் மரபு கவிஞர் ஒருவருக்கு 5000 ரூபாய் பரிசளிப்பு வழங்குகிற நிகழ்வுகள் என்று அனைத்தையும் நினைவுபடுத்தி, அரங்கத்தில் இருக்கிற அனைவரது பெயரையும் குறிப்பிட்டு, பாவேந்தருடைய வாழ்வியல் செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டு மிக நிறைவாக ஒன்றை சொன்னார்கள். பாரதியை விட சிறந்த கவிஞர் பாவேந்தர் என்று. அது உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தில் யார் தூக்கி பிடிக்கப்படுகிறார்களோ அவர்களே படைப்பாளிகள் என்றும், வெளிச்சம் பாய்த்தாமல் விட்டு விடுகிறவர்களை எல்லாம் படைப்பாளிகள் இல்லை என்றும் இந்த உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. பாவேந்தரை கவனிக்கிறோம். மிக அண்மையில் தான் பாவேந்தருடைய விழாக்கள் உலகம் எங்கும் நடக்கின்றன. அமெரிக்காவில் இருந்து கூட இணைய வழியாக ஒருவர் அவருடைய துரை அவர்கள் தொடர்ந்து 10 நாட்கள் நிகழ்ச்சியை நடத்துகிறார். புதுவையிலே நடக்கிறது. இப்படி நாட்களோறும் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டார்கள். தாக்கு திவாகரன் அவர்களுடைய சிறப்பு என்னவென்றால், சிலர் புரவலர்களாக இருக்கிற போது அதை நிகழ்ச்சியிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள்.
ஒரு நிகழ்ச்சிக்கு தான் எவ்வளவு நன்கொடை தந்திருக்கிறோம் என்பதை அறிவிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் தமிழிலே இருக்கிற ஒரு சொலவடை இருக்கிறது அல்லவா, வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தராமல் தர வேண்டும் என்பதைப் போல பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து உதவி வருகிறது. இந்த நேரத்தில் தனிப்பட்ட முறையில் எனது மணிவிழா மலருக்கு கூட நான் வர இயலாத சூழ்நிலையில் கூட நன்கொடையை அடித்து மகிழ்ந்த பெருந்தகை தாக்கு திவாகரன் என்ற தகுதி மிக்கவர், உமா மகேஸ்வரன் அவர்களுடைய மரபு வழியிலே வந்திருக்கிற பேரன் கொள்ளு பேரன் என்கிற காரணத்தினால் ஐயா அவருடைய வாழ்த்துறை அரங்கத்தில் இருக்கிற அனைவரது உள்ளத்தையும் நிறைவடைய செய்திருக்கிறது. அடுத்து நாம் கவிதை அரங்குக்குள்ளே பயணிக்கிறோம். தொடர்ந்து கவிக்கு துரை வசந்தராஜன் அவர்கள் கவிதை வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து எத்திராசன் அவர்கள் அணியமாக இருக்கிறார். ஐயா அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாவேந்தரை 24 வரிகளுக்கு, ஒரு இமயத்தை 24 வரிகளுக்குள் அடங்குகிற வித்தை எனக்கு தெரியாது என்பதனால் இது ஒரு பாவேந்தர் பதிகமாக இருக்கிறது. தலைமை அனுமதித்தால் அதை இங்கே அரங்கேற்றம் செய்து விடுகிறேன். எழுத்தின் தலையிலும் எரிமலை சுமந்து மண்ணில் நடந்த மனித பூகம்பம், அவன் பாட்டு போர்வால் பழகிய பின்தான் நத்தையில் நாமெல்லாம் நடக்க பழகிறோம். இனி வருகிற இந்த இளைய பாவேந்தர் அமில வரிகளால் நத்தையில் மட்டும் நடந்து காட்டட்டும். இது சத்தியம், நாளைய சரித்திரம். பாவேந்தர் பாரதிதாசன். ஐயா நான் அந்த பதிகம் படிச்சிட்டுமா? தமிழில் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 3-4 நிமிடம் ஆகுமா? ஆகும், 5 நிமிஷம் ஆகும். சரி, படிச்சிருக்கீங்க. ஏன்னா இன்னொரு 4 கவிஞர்கள் இருக்காங்க, நீங்க படிக்க. அன்றாடும் பாவேந்தர் மீசை மேலே அமர்ந்தபடி விளையாடும் பொழுது எனக்கு நின்று ஆடி தோல் ஏறி நிமிர்ந்து வானின் நிறை பார்க்கும் எடை சேட்டாய் பலங்கள் கூட வென்றாட துடிக்கின்ற கன்றாய் நான் தான் விளையாட பார்க்கின்றேன். அதன் விளைச்சல் இன்று நான் பாவேந்தர் வேடமிட்டேன். இது விரைவில் உறுதியாகும் ஆணையிட்டேன். குன்று உருட்டி புள்ளி வைப்பேன், நிலா தொட்டு கும்மிருட்டை விலக்கி வைக்கும் விளக்கு வைப்பேன். கன்று நதி வண்டலிலே மை எடுத்து காலத்தின் முதுகேறி கவிதை வைப்பேன். என்று முள கதிர்வான காற்று பூவாய் எனை தாக்கும் படி எழுத்தை செதுக்கி வைப்பேன். வென்றது போல் இருமாப்பேன். வெளி நடந்தால் வேறான பாவேந்தன் அடிகிடப்பேன். வானம் போல் விரிந்திருக்கும் மீசைக்குள்ளே வாசித்து வாசித்து புதையல் உண்டேன். வானம் போல் விரிந்திருக்கும் மீசைக்குள்ளே வாசித்து வாசித்து புதையல் உண்டேன். காணம் பூ வனம் நடுவில் தென்றல் கூடி களக்காதல் முயக்கத்தில் மயங்க கற்றேன். மானம் போல் நிமிர்ந்திருக்கும் மனத்துள் ஆடி மகரந்த சுகந்தத்தில் நனைந்து கொண்டேன். தேன் அம்பு விடுதூது காதல் நெஞ்சில் தேடி என்ற மனம் புதைத்து ஒளிந்து கொண்டு நொடிதோறும் என இணைத்த பாவேந்தன் தன் நெஞ்சுக்குள் நிறுத்தி வைத்து மொழியலுற்றார். நொடிதோறும் என இணைத்த பாவேந்தன் தன் நெஞ்சுக்குள் என நிறுத்தி வைத்து மொழியலுற்றார். இடுதாங்கி உளம் உனக்கு, இடி தாங்கி உளம் உனக்கு இல்லை என்றால் எரிமலையை உள்வாங்கி புத்தனை போல் மடிதாங்கி கிடப்பாயா? மரத்து போன மனக்கிடங்கை வெடிக்கிழங்காய் மாற்ற நீதான் கடிதோச்ச மெல்லனகம் செயல் செய்கின்றார். கந்தகத்தை எழுத்தாக்கி கொடுத்தார் பெற்றேன். கனிச்சிறையின் சுவை சொலைகள் வெடித்திருந்து கவிதைக்குள் குடியேறி அவன் பார்த்தின்னோம். நுனிப்பூவை பனித்துளிகள் இரவெல்லாமே நுண்புணர்ச்சி செய்தளிக்க மகரந்தங்கள் நனிச்சீராய் மனவயலில் பிறப்பெடுக்கும். நங்கூர தமிழ் மானம் நெய்தளிக்கும். இனி தமிழை அவனோடு சேர்ந்தே உண்போம். எழுப்புகிறேன், பேசுகிறேன் இருவரோடு.
கோட்டைகளை திறக்கின்ற தாழ்கோலும் நீ, கோட்டைகளை திறக்கின்ற தாழ்கோலும் நீ, கோடுகளை தாண்டாத வாழ்நாளும் நீ, மேட்டிமைக்கும் குனியாத தன்மானம் நீ, மேல் பூச்சை அணியாத திடப்பொருள் நீ, மூட்டி வைத்த தீ எழுத்தும் முதல்வனும் நீ, மூடியிலா சுனையருவி நதி கடல் நீ, பாட்டெடுத்தின் உடைப்பாட துணையாய்வா நீ, பாவேந்தே உனை மீற எனக்கருள், பாவேந்தே உனை மீற எனக்கருள் நீ. நீட்டு வைத்து தீண்டாமை நீட்டுகின்றார், நீட்டு வைத்து தீண்டாமை நீட்டுகின்றார், நின்றபடி சவக்குழிகள் தூண்டுகின்றார். நீட்டு வைத்து தீண்டாமை நீட்டுகின்றார், நின்றபடி சவக்குழிகள் தூண்டுகின்றார், ஆட்டி வைக்க துடிக்கின்ற அரண்மனைகள் அடங்காமல் குறைத்தபடி ஆடுகின்றார். நீட் அறிவால் உன் பாட்டால் வாழ்நருக்கு, நின்னை போல் பலர் விதைத்து வான் சுருக்கு, நின்னை போல் பலர் விதைத்து வான் சுருக்கு, கூட்டி பெருக்கும் துடைப்பம் போல் மூளை தேடி குந்தியுள்ள தமிழ் முதுகின் கூன் நிமிர்த்து, ஆட்டங்கள் போடுகின்ற வாழ்நருக்கு, ஆட்டங்கள் போடுகின்ற வாழ்நருக்கு, அட்டிகளை புறமுதுக்கும் அடி நொறுக்கு, ஓட்டுகளை பெற்றதாலே உச்சி நிற்கும் ஒட்டடைகள் உத்திரமாம் பொய்க்கணக்கு, ஓட்டுகளை பெற்றதாலே உச்சி நிற்கும் ஒட்டடைகள் உத்திரமாம் பொய்க்கணக்கு, கூட்டு வைத்து கொள்ளையிடும் பெருங்கணக்கு, கூட்டு வைத்து கொள்ளையிடும் பெருங்கணக்கு கும்பலேதான் அரசியலா, அதை முடக்கு, காட்டாக தொடங்குவோம் நாம் புது கணக்கு, கை கொடுத்து என்னை முடுக்கு, நான் பாவேந்தாவேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, மிக அழகான பதிகம் ஒன்றினை ஐயா அவர்கள் நமது அரங்கிலே அரங்கேற்றி இருப்பது பாவேந்தர் பாசறைக்கு கிடைத்திருக்கிற பெருமையாகும். பல்வேறு உவமைகளை செய்திகளை அரங்கத்திலே கொண்டு வந்து நம் செவிகளிலே நிறைத்தார். பாவேந்தர் பாட்டு போர்வால் பழகிய பின்புதான் நத்தைகள் நாமெல்லாம் நடந்து பழகும் என்ற ஒரு பணிவு பாருங்கள். நம்ம எல்லாம் அந்த பாவேந்தருக்கு அருகிலே கொண்டு நிறுத்துகிற, அதே நேரத்தில் எந்த உயரத்தில் நாம் நிற்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறவர்கள். பாட்டு போர்வால் பழகிய பின்னர் தான் நத்தைகள் நாமெல்லாம் நடந்து பழகின. இடிதாங்கி உள்ளம் உனக்கு என்ற செய்தியில் இருந்து கடிதோச்சு மெல்ல எரிக என்ற திருக்குறளின் படிமத்திலே இருந்து கொண்டு வந்து சேர்த்த உங்களது கவிதை, அந்த பதிகம் பாவேந்தர் பாசறையின் இன்றைய நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது ஐயா, நன்றி. கவிக்கோ கவிதையிலே பாவேந்தர் ஆகிவிட்டார். மரபினிலே மாண்புமிக்க இடத்தை வென்ற, மரபினிலே மாண்புமிக்க இடத்தை வென்ற தரம்மிக்க வசந்தத்தின் ராசன் என்று, மரபினிலே மாண்புமிக்க இடத்தை வென்ற தரம்மிக்க வசந்தத்தின் ராசன் என்று அரங்கம் வந்து பாவழங்கி பெருமை சேர்த்தார். அரங்கம் வந்து பாவழங்கி பெருமை சேர்த்தார் பாவேந்தர் பாசறையின் அன்பு வணக்கம். அடுத்ததாக எத்திராசன் அவர்கள் முதலில் மிக அருமையான சங்கை முழங்கு பாடலை கேட்டு விரும்பி பாடி எல்லோர் உள்ளத்தையும் கவர்ந்த நமது அன்பிற்குரிய எத்திராசன் ரமேஷ் அவர்களுடைய கவிதை இப்பொழுது. அனைவருக்கும் அன்பின் பண்பான தமிழ் வணக்கம். பாசமிகு பாவேந்தர் பாசறைக்கு பார்ப்போற்றும் தமிழால் பாராட்டு, தங்க தமிழால் தாலாட்டு. கனியிடை ஏறிய சுழையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும், நனிப்பசு பொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்ல நீரும் இனியன என்பேன் இனியும் தமிழே என் உயிர் என்பேன் கண்டீர் என்று அன்னை பாவேந்தருடைய வரிகளை வழங்கி, அன்னையின் தமிழால் ஆன நல்குறவே என்றும் நட்பின் ஏற்றம் நீவீர், ஞானம் வாழ்த்திடும் நனிநல் உள்ளமே காலம் போற்றிய கடமை நீவீர், நாளும் நன்மை நாடும் கேண்மை ஆளுமை நிறைந்த ஆனந்த உள்ளம், மாசரு மனத்து மாட்சிமை உயரும் நேசம் பொங்கும் நேர்மை நல்லோரே, அன்பும் பண்பும் அலறிய உறவாய் என்றும் மின்னும் எங்கள் தோழராய் இருந்திடும் எளிய எங்களின் இனியரே, விருந்தென உணர்த்தி விளைந்த நல் மனமே, மானிடம் விளைத்திடும் மனமுயர் இதயமே, கூனிலா இரக்கம் கூர்மை நீவீர், மண்ணின மகிழ்ச்சி மண் பயன் விடியல் எண்ணின் மேன்மையின் எளிமை நீவீர், தன்னலம் கருதா தன்னிலை உயர்ந்தே பொன்மனம் இறங்கி பூவென உதவும் நல்லதோர் மனிதர் நாங்கள் உணர்ந்த வல்லமை குணத்தார் வாகாம் தாங்கள், கரும்பாய் வாய்த்த கண்மணி மின்மினி அரும்பாய் பொங்கும் இச்சை தமிழே
மண்ணின் மக்களின் மனதில் வாழும் எண்ணிலா இறையே எங்கள் இதயம் இன்றே வேண்டும் என்று வாழ்த்தும் இன்று போல் என்றும் வாழ்க. வாழிய தாசனார் வாழியவே. நன்றி, வணக்கம். அழகான இசைப்பாடலை வழங்கிய எத்திராசன் அவர்கள் என்று ஒரு கவிதையும் மிக சிறந்த கவிதை ஒன்றை வழங்கியிருக்கிறார். நட்பின் ஏற்றம் நீயே என்று பாவேந்தரை குறித்த வரிகள் அவர் பாரதியின் மீது வைத்திருந்த செய்திகளை சொல்லுகிற வரியா. எத்திராசனின் இனிய கவிதை 10 பாட்டு போல் பாங்குடன் ஒலித்தது. எத்திராசனின் இனிய கவிதை 10 பாட்டு போல் பாங்குடன் ஒலித்தது. கத்தும் கடலின் அலைகள் போல எழுதி குவித்த பாவேந்தர் புகழை அது பாடி முடித்தது. நன்றி ஐயா. தொடர்ந்து வருகிற கவிஞர் அன்பிற்குரிய சின்ன இளங்கோ, கடலூரில் இருந்து. ஐயா, ஒரு இடையூறு மன்னிக்கணும். முருகையன் அவர்கள் வாய்ப்பு இருந்தா ஒரு கவிதை படிக்கிறேன்றாரு. இருக்கு ஐயா, அவங்களுக்கும் சித்ராமணிக்கும் அடுத்ததான் வாய்ப்பு இருக்குங்க ஐயா. இவங்களுக்கு வந்து ஆமா ஐயா. இளங்கோ இருக்கீங்களா? சின்ன இளங்கோ இருக்கா? இருக்கேன் ஐயா. கேக்குதா? கேக்கு, தெளிவா கேக்குதுங்க. படிங்க. சரி சரி. திங்களோடு செங்கதிரும் தீவழிவின் மீனும் பொங்கு கடல் வானகமும் பூதளமும் யாவும் இங்கெழுமுன் தோன்று தமிழ் ஏற்றமுடன் வாழி தங்கு புகழ் கொண்டு நிது தாரணியில் வாழி தலைவரை வாழ்த்தி அவையை வணங்கி பாவேந்தர் புகழ் பாட துவங்குகிறேன். பாவேந்தர் யார் என்றால் எவரும் சொல்வார், பாரதியின் தாசன் எனும் சுப்புரத்னம். நாவேந்தன் செந்தமிழை அமுதம் என்றான், நறுந்தேனாம் தமிழுக்கு தன்னை தந்தான். காவேந்தும் மலர்த்தேனாய் கவிதை சொன்னான், காவேந்தும் மலர்த்தேனாய் கவிதை சொன்னான். கருக்கெனவே வரிகளிலே கூர்மை வைத்தான். பூவேந்தும் நறுமணத்தை பரப்பி நிற்கும் புத்துணர்வு பாடல்களே மனதை ஈர்க்கும். பூவேந்தும் நறுமணத்தை பரப்பி நிற்கும் புத்துணர்வு பாடல்களோ மனதை ஈர்க்கும். ஈரோட்டு பாதையிலே தொடர்ந்து சென்றான், எவர் மனத்தும் தமிழ் உணர்வை பாய்ச்சி நின்றான். வேரோடு தமிழ்ப்பகையை பிடுங்கச் சொன்னான், வேண்டாத சாத்திரத்தை பீட என்றான். நாராக தமிழினத்தை இணைக்கும் சொற்கள் நல்ல தமிழ் பாடலிலே படரவிட்டான். வாராத மாமணியாய் வரமாய் வந்தான், வளமான காவியங்கள் தமிழில் சேர்த்தான். சாட்ட என கவி வரிகள் இளைஞர் தம்மை சமுதாய கடமைகளை செய்ய தூண்டும். வீட்டினிலே பொறுப்புடனே வினைகள் ஆற்றும் வியப்புதரும் தாய்க்குலத்தின் பெருமை பேசும். காட்டிடுவான் மொழிப்பற்றை கடுமை கூட்டி, கால ஏற்கும் கண் ஏற்கும் உணர்வை ஊட்டி, ஈட்டியினை போன்றவன் பாட்டின் வீச்சு, ஈட்டியினை போன்றதவன் பாட்டின் வீச்சு, இறுதி வரை தமிழென்றே விட்டான் மூச்சே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிறுவனர் அன்பிற்குரிய இளமாறன் அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று மரபு கவிதைகள் சில இந்த அரங்கிலே வந்தன. அவற்றில் அன்பிற்குரிய ஐயா கவிஞர் அவர்களுடைய கவிதையும் சின்ன இளங்கோ அவர்களுடைய கவிதையும் மிகச்சிறந்த கவிதை. ஈரோட்டு பாசறையிலே உருவானவர் என்ற செய்தியை பதிவு செய்த பாங்குக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா, எங்கள் ஊர் கடலூரை சேர்ந்தவர். எங்களூர் கடலூரின் ஏந்தலே நீ வாழி, மங்காத பாவேந்தர் புகழுரைத்தாய் வாழி, மங்காத பாவேந்தர் புகழுரைத்தாய் வாழி, செங்கரும்பு சாறுபோல் கவிதந்தாய் வாழி, உங்கள் கை தொட்டுரைத்தே
உங்கள் கை தொட்டு உரைத்தேன் நீடு நீடு வாழி. அருமையான கவிதையா, நன்றி. தொடர்ந்து கவியரங்கின் நிறைவு பகுதியாக நமது நன்றி, நன்றி, பெருமைக்குரிய வணக்கம். கவிஞர் வெற்றி பேரொழி அவர்களுடைய கவிதையை தொடர்ந்து முருகையன் அவருடைய கவிதை இடம்பெறும். வெற்றி பேரொழி வாங்கிய மரபு கவிதையால் தமிழகமெங்கும் பயணித்துக் கொண்டிருக்கிற பெருமைக்குரிய கவிஞர். தனது பெயர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இலக்கிய அரங்குகளுக்கு தொடர்ந்து வருகிற வாங்கான கவிஞர் ஐயா வெற்றி பேரொழியின் கவிதை இப்போது ஒலிக்கிறது. வாங்கய்யா. புரட்சி கவிஞர் பாரதிதாசனாரின் 136வது பிறந்த நாள் பெருமங்கல திருவிழாவை செம்மையுற அரங்கிலே எடுத்துக் கொண்டிருக்கின்ற பாசறையின் தலகர்த்தர்களுக்கு என் கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. கொஞ்சம் இன்னும் கூட பின்னாடி அடிகளில் மியூட் ஆயிடுச்சு. ஐயா வெற்றி பேரோட ஐயா, அந்த இது தேவையில்லைங்க. அந்த காதுல பொறுத்துறீங்களா, அந்த கருவி வேண்டாம். ஜூம்ல வந்து அது தொந்தரவு தான். ஜூமே நல்லா குரல் எடுத்துக்கும். வெற்றி பேரொழி கொஞ்சம் பின்னாடி இருந்து படிங்களேன். கொஞ்சம் பின்னாடி போங்க, குரல் வரல. அது ஏதோ அவருக்கு அந்த ஒயர் கட் ஆயிருக்கு. கூட யாராவது சரி செஞ்சு தந்தாதான் உண்டு. இப்ப படிங்க, முதல்ல இருந்து படிங்க. முதல் வரியில படிங்கய்யா. கேக்குதுங்கய்யா, கேக்குது, படிங்க. நல்லா கேக்குது, தெளிவா கேக்குது, படி. பாரதிதாசனாரின் 136ஆம் கவிதை திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாவேந்தர் 34ஆம் கொண்டிருக்கின்ற உங்கள் பாவேந்தர் நீர்க்கோலையாக நீக்கிறது. எட்டாக்கி கட்டெடுத்த போகும் இவர் வளர்தமிழில் தனிந்திருக்கான் வண்டமிழர் காட்டவில்லை பிரசம் கற்பூரோ கடல் பிரிக்கும் கவிதைகளில் கனக பொருத்தம் இந்தி அடி வாங்கி ஓடும் அம்சாட்டை வடிகளில் ஒளியுடன் சேர்த்து உணர்ச்சி கடல் அடங்கும் அவன் குரலை கேட்டான். வரமென்று சுபுரத்தினம் வாழ்கிற வரலாற்றில் நின்றோங்கி திருப்பெயரும் ஆள்க. வரமென்று தமிழ் பெற்ற சுப்புரத்தினம் வாழ்க. வரலாற்றில் நின்றோங்கி திருப்பெயரும் ஆள்க. பண்டை நல தமிழரெல்லாம் அவன் கொண்ட சுற்றம் பழம் கண்டறிந்து
பொழிந்து வரும் பூத்தி அண்டைகளில் தலைக்கவையாய் தமிழ்களத்தில் தலைக்கவியாய் தமிழ்களத்தில் தவிர்கோல் மகிழ்ச்சி என்று வேண்டி எங்களூர் கவிஞர் வழங்கி வாழ்த்தி திருக்கோவில் தொழில்நுட்ப இடையூறுகள் அவரது குரலை தெளிவாக கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்றாலும் மிக அழகான சந்தத்தில் வெற்றி பேரொளி கவிதை ஒன்றை வழங்கியது. வெற்றி சொல் பேரொளியில் கலந்தது அந்த சந்தம். தனியாக வாங்கி நாம் பதிவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது வெற்றி சொல்லும் பேரொளியில் நிறைந்தது அந்த சந்தம். நீங்கள் பாடும் கவிதை எல்லாம் தமிழுக்கே சொந்தம். வாழ்த்துக்கள் வெற்றி பேரொளி. உங்களது கவிதை ஒலித்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. சற்று தொழில்நுட்ப இடையூறு இருந்தாலும் உங்களது உணர்வுக்கு தலை வணங்குகிறோம். நன்றி. அடுத்ததாக கவிதை வழங்குவதற்காக ஐயா முருகையன் அவர்களை அழைக்கிறோம். தொடர்ந்து சித்ராமணி அவர்களுடைய பாடலோடு நிகழ்ச்சி நிறைவடையும். அப்பொழுது முருகையன் அவர். ஐயா வணக்கம். மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் என்னுடைய பாடலை விட பாவேந்தர் பாடிய புத்தகங்களில் சில வரிகளை படித்து காட்ட ஆசைப்படுகின்றேன். அவர் எழுதிய அழகின் சிரிப்பு இயற்கையை அவர் பாடுகிறார். பேசுகின்றார். எழுதி கொண்டிருந்தேன் அங்கே எழுதிய தாளும் கண்டாய், வழியோடு வந்த நீயோ வழக்கம் போல் இன்பம் தந்தாய் என்று பாடி, அதற்கு பிறகு எழுதிய தாளை நீ ஏன் கிளப்பினு என்று கேட்டேன், உறுதியை தொடுத்தேன் என்றாய், மீண்டும் நீ புணர்ந்தாய் என்று அழகின் சிறப்பிலே இயற்கையை அவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார்கள். அதே போல தமிழ் இயக்கம் என்ற நூலில் எல்லாருக்கும் பாடியிருக்காங்க. எல்லா தலைப்பிலும் மாணவர்கள், குடும்பத்தார், ஆசிரியர், மாணவர்கள் பொழுது தமிழ் இயக்கம் நூலில் முதல் பாடலே அரும்புதந்த தீஞ்சாரே அணிதந்த நெருஞ்சுளையே கவன் செய்யும் உள்ளை அரும்புதந்த வெண்ணகையே அணிதந்த செந்தமிழே அன்பே கட்டி திரும்புதந்த நெஞ்சுடையார் குறைதோறும் நின்னழிலே ஈழடித்து வரும்பொழுது நெஞ்சு பதைக்கும் சொன்ற வாய் பதைக்கும் என்று தமிழ் இயக்கத்தின் முதல் பாடலே அவ்வளவு நெருப்பு கணலாக இருக்கிறது. அதே போல குடும்ப விளக்கு என்ற நூல் நமது குடும்பத்தில் உள்ள மகளிர் தலைவி எப்படி இருக்க வேண்டும், தலைவன் எப்படி இருக்க வேண்டும், தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று பல பேரையும் பற்றி பாடியிருக்கிறார். இந்த குடும்ப வழக்கு ஈடாக எந்த நூலுமே இருக்க முடியாது. மனைவி இந்த குடும்ப தலைவி பாடுகிறார் ஒரு இடத்திலே, கொண்டவர்க்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமைக்கு தக்கதென்ன என்பதில் எவருக்கு உடம்புக்கு உதவாதெல்லாம் கண்டனர் அரிகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டார் என்று பாடியிருக்கின்றார்கள். அதே போல மணவாளன் எருமை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார். மறந்து போய்விட்டு நினைவாற்றல் மிகவும் குறைகிறது, இருந்தாலும் அதை நான் தவிர்க்கின்றேன். வேறு அதே போல இசையமுது என்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். அதிலே அவருடைய வீச்சு நெருப்பு தமிழன் என்ற தலைப்பிலே தாயின் மேலானை, தந்தை மேலானை, மேலானை, தமிழ் மேல் ஆணையிட்டேன் நான் தோழரே உரைக்கின்றேன். ஆயினும் கீழாய் செந்தமிழ் நாட்டார் அழிவதை நான் கண்டும் ஓயுதல் என்று அவர் நலம் எண்ணி உழைத்திட நான் தவறேன். தமிழரின் மேன்மையை இழந்தவனை தாழ்ந்தெடுத்தாலும் விடே, எமை நத்துவாய் என எதிரிகள் கோடி இட்டடித்தாலும் தொடேன். நமக்கு ஒரு தீவை என்று நற்றமிழர்
என்னை அழத்திடில் தாவி இமைப்பினில் ஓடி தரக்கடவே நான் இனிதாம் என் ஆவி மானமுன்றே நல் வாழ்வனக் கொண்டு வாழ்ந்த என் மறவேந்தர் பூனைகள் அல்லர் அவரோடி வந்தோ புலிநகர் தமிழ் மாந்தர் ஆணையன் தமிழர் இப்பொழுது நடக்குது. அந்த ஐயா சொன்னது, ஆணையன் தமிழர் ஆட்சியை நிறுவ அல்லல்கள் வரில் ஏற்பேன் ஊனுடல் கேட்பினும் செந்தமிழ் நாட்டுக்கு ஓப்புடன் நான் சேர்ப்பேன் என்ற பாவேந்தருடைய வீர வரிகள், நெருப்பு வரிகள் இன்று நினைவுக்கு நிலைவன. இந்த தேர்தலில் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கின்ற முடிவு நிலைபெற்று இருக்கும் என்று பாவேந்தர் அன்றையே பாடியிருக்கின்றார். ஆகவே இதையெல்லாம் நினைக்கின்ற பொழுது பாண்டியன் பரிசு பெரிய காவியம் எனையென்ற தந்தைக்கும் தாய்க்கும் என்னால் மறந்து போய்விட்டது. எனையென்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தவுடைய நாள் எனக்கு பெருநாளாகும் என்று பாவேந்தர் பாடியிருக்கிறார். அந்த உணர்வுதான் இன்றைக்கு மக்களெல்லாம் இருக்கிறது. இப்பொழுது தமிழை அழிக்கின்ற வழியிலே ஒன்றிய அரசு துணிந்து வருகிறது. அதையெல்லாம் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே பாவேந்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால்தான் தமிழ் இயக்கம் மீண்டும் எழ வேண்டும் என்று அந்த 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 பாடலை நினைவுறுத்தி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது. நன்றி, வணக்கம். நண்பர்களே, அன்பிற்குரிய முருகையன் ஐயா அவர்கள் நிறைவாக ரொம்ப மன நிறைவான பல்வேறு செய்திகளை பாவேந்தருடைய வரிகளுடைய அழகின் சிரிப்பு, காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன், கடற்கரையின் ஒளிப்புணரில் கண்டேன் என்று தொடங்குகிற அந்த நூலிலே இருக்கிற செய்தியிலிருந்து, தமிழ் இயக்கத்திலிருந்து, ஓடிக்கொண்டிருக்கும் தையர் பொறியினை அசைக்கும் ஓர்கை, ஆடிக்கொண்டிருக்கும் தைத்த துணியினை வாங்கும் ஓர்கை, பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய், நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம் என்று எழுதிய குடும்ப விளக்கிலிருந்து, அறம் செய்த கையும் ஓயும், மக்களை அன்பால் தூக்கி புறம் போன காலும் ஓயும், செந்தமிழ் புலவர் சொல்லின் திறம் கேட்ட காதும் ஓயும், செயல்கண்ட கண்ணும் ஓயும், மரவனை சுமக்கும் என்ற மனம் மட்டும் ஓய்தலில்லை என்று 3 முத்தாய்ப்பான நூல்களில் இருந்து, அதாவது அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், குடும்ப விளக்கு மற்றும் சில சிறந்த கவிதைகளை நினைவுறுத்தி வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு, முருகையன் அவர்களுக்கு பாவேந்தர் பாசறையின் சார்பாக நன்றி. நிறைவாக பாவேந்தர் பாடல் ஒன்றினை ரமேஷ் அவர்கள் தொடங்கி வைத்ததை போல நிறைவாக பாடல் வழங்குவதற்கு இசைக்குயில் சித்ராமணி அவர்களை அன்புடன் அழைக்கும். சித்ராமணி அம்மா, நீங்க பாடலாம். ஒளி வாங்கி இயக்கிக்கோங்க, ஒளி வாங்கி இயக்கிக்கோங்க. பாடலா பாடுங்க இசையோடு. ஒளி இன்னும் வரலமா? நீங்க பாருங்க, நான் ஒளி இணைய சொல்லி உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இல்லையா, ஓகே கொடுங்க, அவ்வளவு. அம்மா, உங்களுக்கு ஒளி இணைக்க தெரியலையா? பாருங்க, நானு ஹோஸ்ட் வாண்ட்ஸ் டு அன்மியூட்னு ஆங்கிலத்துல வருது பாருங்கம்மா. உங்களுக்கு ஒளியை இயக்க கேக்குறாங்கன்னு ஓகே கொடுங்க. இப்ப வருதா? இப்ப வருதுமா, வருது. பாடுங்க. பாடவா? பாடுங்க. ஆராரோ ஆரரிரோ ஆரரிரோ ஆராரோ ஆராரோ ஆரரிரோ ஆரரிரோ ஆராரோ சோலை மலரே சுவனத்தின் வார்படமே காலை இளம் சூரியனை காட்டும் பளிங்குருவே ஆராரோ ஆரரிரோ ஆரரிரோ ஆராரோ வன்மை உயர்வு மனிதர் நலம் எல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே வன்மை உயர்வு
மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே, நாய் என்ற பெண்ணை நவில் வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தமிழர்க்கு வாய்த்தவளே. ஆராரோ ஆரரிரோ ஆரரிரோ ஆராரோ. வெண்முகத்தில் நீலம் விளையாடிக் கொண்டிருக்கும் கண்கள் உறங்கு, கனியே உறங்கிடுவாய். அன்னத்தின் தூவி அனிச்ச மலரெடுத்து சின்ன உடலாக சித்தரித்த மெல்லியளே. ஆராரோ ஆரரிரோ ஆரரிரோ ஆராரோ. மின்னல் ஒளியே விலைமதியாரத்தினமே, கண்ணல் பிழிந்து கலந்த கனிச்சாரே, மூடத்தனத்தின் முடை நாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே, காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே. வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டா விளக்காய் துலங்கும் பெருமாட்டி. ஆராரோ ஆரரிரோ ஆரரிரோ ஆராரோ. நன்றி, வணக்கம். ஆமா, அருமைமா, அருமை, மிக அருமையாக. அதாவது தாலாட்டு பாடல்கள் உறங்க வைப்பதற்கு மட்டுமல்ல, தாலாட்டு பாடல்களின் வழியாக விழிப்புணர்வு அடைய வைக்க முடியும் என்பதை பாவேந்தர் பல இடங்களில் மெய்ப்பித்திருக்கிறார். குடும்ப விளக்கனுடைய மக்கள் பேரில் அவர் எழுதியிருக்கிற தாலாட்டு பாடல்கள் எல்லாம் தமிழ் உணர்வை தூண்டி எழுப்புகிற பாடல்கள். அப்படி ஒரு அருமையான பாடலை இசை ஒழுங்கோடு பாடிய சித்ராமணி அவர்களுக்கு நன்றி சொல்லி, 5151 என்ற செல்பேசியில் இணைந்திருக்கிற நண்பர் கை உயர்த்தி இருந்தா நீங்க கவிதை படிக்க வேண்டுமா? உங்க பேர் என்ன? 5151ல இருக்கிறவங்க பேர் தெரியல, நீங்க கை உயர்த்திருந்தீங்க, கவிதை படிக்கணுமா? ஓ ஆமா, நீங்களா? வாங்க, பாக்கியலட்சுமி, நீங்க என்ன கவிதை படிக்கிறீங்களா, பாட போறீங்களா? பாவேந்தர் பாட்டா? பாரதிதாசன் பாடல் பாடுறேங்க ஐயா. பாரதிதாசன் பாடல் என்ன பாடல்மா? வாழ்வினில் செம்மையை பாடல். ஆமா ஆமா, வாங்க பாடுங்க. நன்றி. அதிக சரணங்கள் பல்லவிகள் இருந்தா கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஒரு பல்லவி 2-3 சரணங்கள். நன்றிங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீ, தாழ்ந்திடு நிலையினில் உனை விடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ, தாழ்ந்திடு நிலையினில் உனை விடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடம் பைந்தமிழன்னாய், சூழ்ந்தின்பம் நல்கிடம் பைந்தமிழன்னாய், தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ, தோன்றுடல்
நான் மறப்பேனோ? செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயனில் நைந்து போகுமென் வாழ்வு, நைந்தாயனில் நைந்து போகுமென் வாழ்வு. நன்னிலை உனக்கெனில் எனக்குந்தானே, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. முந்திய நாளினில் அறிவும் இலாது மொய்தனின் மணிந்தராம் புது புனல் மீது. முந்திய நாளினில் அறிவுமிலாது மொய்தனன் மனிதராம் புது புனல் மீது. செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாழி. செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாழி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. நமது கலந்துரையாடல் நிகழ்வுக்கு நாள்தோறும் வந்திருந்து நாட்டுப்புற பாடல்களையும் திரைப்பாடல்களையும் தொடர்ந்து வழங்கி வருகிற அன்புக்குரிய பாகியலட்சுமி அவர்கள் நிறைவாக இணைந்திருந்து மிக அருமையான பாவேந்தர் பாடல் ஒன்றினை வழங்கியமைக்காக பாத்திரையின் சார்பாக நன்றி சொல்லி, நிறைவாக கவியரங்க தலைமை என்ற வகையில் எனது சிறு கவிதை ஒன்றை வாசித்து கவியரங்கை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன உயர்வு முழுமையடையும், இன உயர்வு முழுமையடையும் என்ற தலைப்பிலான சிறிய கவிதை. கானம் நிறை கருங்குயில்கள் கருத்திணைந்து பாடுகையில் கச்சேரி முழுமையடையும். வானம் நிறை விண்மீன்கள் நிலவோடு கூடுகையில் வானொலியும் முழுமையடையும். வானம் நிறை விண்மீன்கள் நிலவோடு கூடுகையில் வானொலியும் முழுமையடையும். ஆன முதல் ஆணிகளும் உழைப்பாளர் நலம் போற்றி தொழில்துறை முழுமையடையும். தேனடையின் தேனீ போல் நல்லதை சேர்க்கையிலே தேடுதலும் முழுமையடையும். மீனவரும் படகும் போல் இணை பிரியாது இருந்தாலோ வாழ்பயனும் முழுமையடையும். மீனவரும் படகும் போல் இணை பிரியாது இருந்தாலோ வாழ்பயணம் முழுமையடையும். மான உணர்வு உடையவர்கள் மகிழ்வோடு மனம் சேர்த்தால் இன உயர்வு முழுமையடையும். மான உயர்வுடையவர்கள் மகிழ்வோடு மனம் சேர்ந்தால் இன உயர்வு முழுமையடையும். போனவர்கள் பட்டறிவை பாவேந்தர் பட்டறிவை இருப்பவர்கள் போற்றுவதால் பொது வளர்ச்சி முழுமையடையும். நன்றி, வணக்கம். நண்பர்களே, மிகச் சிறப்பாக நிகழ்ந்தேறி இருக்கிற இந்த நிகழ்வுக்கு ஐயா இளமாறன் ஐயா நீங்களே நன்றி சொல்றீங்களா, இல்ல நான் சொல்லி நிறைவு பண்ணிட்டுமா? இளமாறன் ஐயா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இளமாறன் ஐயா சரி. நண்பர்களே, பாவேந்தர் பாத்திரத்தின் சார்பாக நானே ஒரு சில சொற்கள் சொல்லி இந்த அரங்கத்தை நிறைவு செய்கிறோம். அரசியல் சூழல் காரணமாக நேரடியாக நிகழ்த்த முடியாமல் போன இந்த நிகழ்வு இணைய வழியிலே நிகழ்வதற்கு ஒத்துழைப்பாக இருந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றி. பாவேந்தர் பாத்திரையின் தலைவராக மிக தகுதி அடிப்படையில் மிக பின்னிலையிலே இருந்தாலும் என் மீது இருக்கிற பேரன்பின் காரணமாக நியமித்து எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி இருக்கிற இளமாறன் ஐயா அவர்களுக்கு தனி நன்றி. அது போலவே மிகச் சிறப்பான வாழ்த்துறைகளை வழங்கி இருக்கிற இளமாறன் நம்முடைய அன்புக்குரிய தாக்கு திவாகரன் ஐயா அவர்களுக்கும் முருகையன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு நன்றி. அது போலவே அடுத்ததுல வேற யார் பேரா நன்றி போட்டிருக்காங்க ஐயா? திவாகரன் ஐயா அப்படி யாரும் போடல. நல்லது. அது போலவே அரங்கத்திற்கு வந்திருந்து கவிதைகள் வழங்கிய ஆறுமுகம் பொன்னுசாமி, மணிமேகலை சிவராமன், சாந்தா பாலகிருஷ்ணன், சித்ராமணி, ஜெகதீசன், ஜெயந்தி ஆனந்தன், ஆணைவாரி ஆனந்தன், கவிஞர் எத்திராசன், கவிக்கோ துரை வசந்தராசன், கடலூர் இருந்த சின்ன இளங்கோ, வெற்றி பேரொழி உள்ளிட்ட கவிஞர்களுக்கு நன்றி. இசை பாடல்களை மிக அருமையாக வழங்கிய மூவர் திரு எத்திராஜ் அவர்கள், சித்ராமணி அவர்கள், பாக்கியலட்சுமி அவர்கள் மூவருக்கும் நமது நன்றிகளை சொல்லி இந்த அரங்கத்தை நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவாகியிருக்கிறது. இது யூடியூப் காணொளி வலையரங்கின் வழியாக உங்களுக்கு நாளை பகிரப்படும் என்ற மகிழ்ச்சியை சொல்லி பாவேந்தர் பாத்திரையின் சார்பாக நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். ஐயா திவாகரன் ஐயா அதை சொல்ல வந்தீங்கய்யா, இது சொல்லணுமா? திவாகரன் ஐயா அதை சொல்லணுமா? முடிச்சிருங்க. இளமாறன் சொல்லணும். நன்றி நண்பர்களை, மீண்டும் பாவேந்தர் புகழை போற்றுவோம். நாமும் வாய்ப்பு கிடைக்கிற எந்த மேடைகளில் தமிழை பேசினாலும்
ஓரிரு வரிகளாவது பாவேந்தர் வரிகளை எடுத்து காட்டுவோம். மொழியை குறித்து இருந்தாலும் சரி, வாழ்வியலை குறித்து இருந்தாலும் சரி, பெண் கல்வியை குறித்து இருந்தாலும் சரி, சமூக புதுமைகளை குறித்து இருந்தாலும் சரி, உலகளாவிய சிந்தனை இருந்தாலும் சரி, எந்த கட்டுரை எழுதினாலும், எங்கு பேசினாலும், எந்த தலைப்பில் பேசினாலும், அது திருக்குறள், 10 பாட்டு, 18 கீழ்கணக்கு, எதில் பேசினாலும் பாவேந்தரை தொடர்புபடுத்தி ஓரிரு வரிகளை சேர்த்து மேடையில் முழங்குவோம், எழுத்தில் காட்டுவோம் என்பதாக நமது குறிக்கோளை எப்பொழுதும் வைத்துக் கொள்வோம். முன்பே பின்பற்றிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்றி. புதிய படைப்பாளிகள், காணொளிகளை காணுகிறவர்கள் இதை ஒரு விதிமுறையாக வைத்து பாவேந்தரை தங்களது பேச்சில், எழுத்தில், தங்களது சொல்லில், கட்டுரையில் எல்லாவற்றிலும் மேற்கோள் காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை பாவேந்தர் பாசறையின் சார்பாக வைத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். மீண்டும் நேரடி நிகழ்வுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.